குட் மார்னிங் பிளே. நாங்க இன்றைக்கு பாருங்க 2025ஆம் ஆண்டு நடந்த மொரட்டோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பேப்பர்ட 4ஆம் ஸ்ட்ரக்சர் கேள்வியையும் 8வது இசை கேள்வியும் பாருங்க பார்க்க போறோம். ஆர்கானிக்கா பாருங்க மெயினாக பாருங்க பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் பாருங்க 22.5 மார்க்ஸ் பாருங்க கேள்வி வார செக்ஷனாக இருக்க போது குறைந்தது 10 அல்லது 11 எம்சிக்கு பாருங்க வரும். என்ன தனி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி, 4வது ஸ்ட்ரக்சர் கேள்வி பாருங்க தனி ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வரும். 8வது எஸ்ஏ கேள்வி பாருங்க தனி ஒரு எஸ்ஏ கேள்வியாக வரப்போகுது. இப்போ கிட்டத்தட்ட 22.5 மார்க்ஸ் பாருங்க ஆர்கானிக் மட்டும் வரும். நாங்க இந்த வீடியோ எடுக்கிற டைம் பாருங்க, வீடியோ எடுக்கிற டைம் ஆனது என்ன அக்டோபர் 14ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 12:30 பாருங்க ரெக்கார்ட் பண்ண போறோமா? சரியா? ஓகே. கேள்விகளை பார்ப்போம், கேள்விகளை பார்ப்போம். இல்லை அதுக்கு முதல் பாருங்க பிள்ளை, அதுக்கு முதல் இந்த விஷயத்த பாருங்க பார்க்க வேணும். இது எங்கட ரிசோர்ஸ் புக்ல பாருங்க இருக்குது. ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல பாருங்க இன்னும் கேட்டு வரையிலையா? ஃபைனல் எக்ஸாம்ல இன்னும் கேட்டு வரையில. சரியா? இது ஒரு அல்டிஹைடாக இருக்க போது பாருங்க, என்ன ப்ரொபனல்லாக இருக்க போது. இது பாருங்க கீட்டோன் என்ன ப்ரொபனோனாக இருக்க போது. நாங்க என்ன பேர் பாவிக்கிறோம் இதுக்கு? அசிட்டோன் என்று பாருங்க பாவிக்கிறோம். இந்த முறை 2024ஆம் ஆண்டு ஆர்கானிக் கேள்வி பாருங்க இது அசிட்டோன் என்று பாருங்க சொல்லியிருக்கிறார்கள். ஒரே மூலக்கூற்று சூத்திரம் என்ன? இரண்டுமே பாருங்க ஒரே மூலக்கூற்று சூத்திரமாக இருக்க போது. எத்தனை கார்பன்? 3 கார்பன். எத்தனை ஹைட்ரசன்? 6 ஹைட்ரசன். ஒரு ஆக்சிஜனாக இருக்க போது. C3H6O இருக்கா? இதில் பாருங்க C3H6O இருக்க போகுது. இப்ப C3H6O சொன்னா பாருங்க C3H6O சொல்லக்கூட மூலத்தினையும் பாத்தீங்கன்னு சொன்ன 32 36 42 42 16 எவ்வளவு பிள்ளை 58 கிராம் per மூலாக இருக்கும். இரண்டுக்குமே பிள்ளை மூலத்திணிவு சமனா 58 கிராம் per மூலன்னு சொன்னா மூலத்திணிவு பாருங்க இரண்டுக்குமே சமனாக இருக்கும். ஆனா முனைவாக்கம், மூலக்கூற்றுடை கவர்ச்சி, கொதிநிலை, நீர்ல கரைதிறன் எல்லாம் பாருங்க எங்களுக்கு அசிட்டோனுக்கு தான் கூடுதலாக இருக்கும். ப்ரொப்பனல்ல விட ப்ரொப்பனோனுக்கு தான் பாருங்க கூடுதலாக இருக்கும். அது ஏன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். இங்க பாருங்க அல்டிகைட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ரொப்பனலை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஒரு திசையில மட்டும்தான் என்ன இலத்திரன் செலுத்துகை அல்லது இலத்திரன் தள்ளுகை பாருங்க இருக்குது. எங்களுக்கு அசிட்டோனை பொறுத்த வரைக்கும் பாருங்க இரண்டு திசையில இருந்து பாருங்க இரண்டு திசையில இருந்து என்ன செய்து இலத்திரன் செலுத்தப்படுது அல்லது இலத்திரன் பாருங்க தள்ளப்படுது. தள்ளப்பட்டா இந்த பைப்பிணைப்பு என்ன செய்யும் அதிக அளவு முனைவாக்கப்படும். நான் இந்த பருமானம் என்றது எங்களுக்கு விளங்கணும் என்றதுக்காகத்தான் பாருங்க நான் வச்சிருக்கேன். இது உண்மை பருமானங்கள் அல்ல. அப்ப CH3 கூட்டம் பாருங்க ரெண்டு பக்கம் தள்ளுறபடியா பைப்பிணைப்பு என்ன செய்யும் அதிக அளவு முனைவாக்கப்படும். பைப்பிணைப்பு அதிக அளவு முனைவாக்கப்பட்டா பாருங்க இந்த ஆக்சிஜன்ல ஒரு 100 டெல்டா மைனஸ் உருவாக்கப்படும். அதே அளவுக்கு டெல்டா பிளஸ் என்ன இங்க உருவாக்கப்படும் பாருங்க இலத்திரண்டு செலுத்துகை அல்லது தள்ளுகையால. இலத்திரண்டு செலுத்துகை அல்லது தள்ளுகையால இந்த கார்பன்ல ஒரு 60 டெல்டா பிளஸ் பாருங்க. இந்த CH3 இந்த CH3 பாருங்க 20 டெல்டா பிளஸ் 20 டெல்டா பிளஸ் அப்படி பாருங்க என்ன செய்யுது டெல்டா பிளஸ் ஆனது என்ன பரம்பல் அடையுது. டெல்டா பிளஸ் பாருங்க பரம்பல் அடையுது. ஆனா விளைவுளாக பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை டெல்டா பிளஸ் பிள்ளைகள் இருக்கு? 100 டெல்டா பிளஸ் இருக்கு. ஆக்சிஜன்ல எத்தனை டெல்டா மைனஸ் இருக்கு? 100 டெல்டா மைனஸ் பாருங்கள் இருக்கு. சரியா? ஓகே. அப்ப கார்பன்ல 60 டெல்டா பிளஸ் இருக்கு. ஆனா மூலக்கூறுல பிள்ளை முனைவாக்கம் பாருங்க அசிட்டோனுக்கு பாருங்க ஒப்பிட்ட அளவுல கூடுதலாக இருக்கு. மேல் அல்டிஹைட்ல பாருங்க ஒரு திசையில மட்டும்தான் நிலத்திறன் செலுத்துகை தள்ளுகை இருக்க போது. ஆகவே என்ன பைப்பிணைப்பு முனைவாக்கப்படும். அப்ப இந்த ஆக்சிஜன்ல பாருங்க 90 டெல்டா மைனஸ் வார மாதிரி என்ன இந்த கார்பன்ல அதாவது அல்டிஹைட்ல கார்பன்ல பாருங்க ஒரு 65 டெல்டா பிளஸ் வார மாதிரி என்ன இந்த அட்கைல் தொகுதியில பாருங்க நிலத்திறன் செலுத்துகையில தள்ளுகையால அட்கைல் தொகுதியில என்ன 25 டெல்டா பிளஸ் வார மாதிரி. ஆகவே பாருங்க இந்த ப்ரொபனல் மூலக்கூறுல முனைவாக்கம் பார்த்தோம்னு என்ன ஆக்சிஜன்ல 90 டெல்டா மைனஸ் இருக்கு. கார்பன்கள்ல என்ன மொத்தம் எத்தனை டெல்டா பிளஸ் இருக்கு? 90 டெல்டா பிளஸ் பாருங்கள் இருக்குது. இப்ப முனைவாக்கம் என்ன இங்க 100 டெல்டா மைனஸ் 100 டெல்டா பிளஸ் முனைவாக்கம். இங்க என்ன 90 டெல்டா மைனஸ் 90 டெல்டா பிளஸ் முனைவாக்கமாக இருக்க போது. ஆகவே ப்ரொப்பனலை விட ப்ரொப்பனோனானது முனைவாக்கம் கூடியது. முனைவாக்கம் பாருங்கள் கூடியது. மூலக்கூற்றுடை கவர்ச்சி கூடியது. கொதிநிலை பாருங்கள் கூடியது. நீரில் கரைதிறன் பாருங்கள் கூடியதா? நீரில் கரைதிறன் பாருங்கள் கூடியது. இப்ப ப்ரொப்பனோனானது என்ன நீர்ல ஒப்பீட்டு அளவுல ப்ரொப்பனல்ல விட கரைதிறன் கூட. இதெல்லாம் பாருங்கள் இந்த முறை ஃபைனல் எக்ஸாம்பிள் பாருங்கள் வரலாம். ரிசோர்ஸ் புக்ல பாருங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்குதா? ரிசோர்ஸ் புக்ல பாருங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கு. சரி எப்படி? ஓகே. இதுல ப்ரொப்பனல்ன்ற கொதிநிலையானது ஒரு 49 பாகை மாதிரி. ஏன்னா ப்ரொப்பனோன்ற கொதிநிலை பாருங்கள் ஒரு 56 பாகை மாதிரி. சரியா? அப்ப நீர்ல கரைதிறன் முனைவாக்கம் கொதிநிலை எல்லாம் பாருங்கள் ப்ரொப்பனோனுக்கு கூடுதலாக இருக்கும். சரி, நாங்க அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு கரநாட்ட கூட்டல் தாக்க வேகமா கரநாட்ட கூட்டல் தாக்க வேகம் உதாரணத்துக்கு என்ன ஒரு கிரினாட் சோதனை பொருளை பாருங்கள் பார்க்கலாம். கிரினாட் சோதனை பொருளை போட்டோம்னு சொன்னா அப்படி பாருங்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா மெத்தனலுக்கு கரநாட்ட கூட்டல் தாக்க வேகம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ப்ரொப்பனோனுக்கு குறைவாக இருக்கும். இதுக்கு பாருங்கள் இன்னும் குறைவாக இருக்கும். மெயின் இந்த C டபுள் போண்டோ இந்த கார்பனில் கார்பன் தொகுதியை பாருங்க என்ன செய்யும் இந்த
ஆர்கூட்டம் வந்து கர்நாடக கூட்டடைகிறது, அதாவது கிரினாட் சோனைப்புள் வந்து கர்நாடக கூட்டடைகிறது தொடர்பில் இந்த இரண்டு பெரிய தொகுதிகளும் என்ன செய்யும், மறைச்சு போடுமா. இரண்டு பெரிய தொகுதி இருந்தாங்களே மறைச்சு போடுவார். சரி அப்படியே ஓகே. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கீட்டோன் கார்பனில் கார்பன், கீட்டோன்ல கார்பனில் கார்பன் எத்தனை டெல்டா பிளஸ் இருக்கு, 60 டெல்டா பிளஸ் இருக்கு. இங்க அல்டிஹைடு கார்பனில் கார்பன் என்ன 65 டெல்டா பிளஸ் இருக்கு பிள்ளைகள். அப்ப கர்நாடக கூற்றல் தாக்க வேகம் இந்த அசிட்டோனை விட இந்த ப்ரொப்பனல்ல இருக்கிற கார்பனில் கார்பன்ல பாருங்கள் டெல்டா பிளஸ் கூடுதலாக இருக்கிறபடியா அசிட்டோனை விட ப்ரொப்பனல் என்ன கர்நாடக கூற்றல் தாக்க வேகம் உயர்வாக இருக்குமா. என்ன அசிட்டோனை விட ப்ரொப்பனல்ல கர்நாடக கூற்றல் தாக்க வேகம் என்ன பிள்ளைகள் மிக உயர்வாக பாருங்கள் இருக்கு, ஒப்பற்ற அளவுல உயர்வாக இருக்கு. விளங்குதா பிள்ளைகள். இந்த ஐடியாஸ் பாருங்கள் கேட்கலாம். அதாவது மெத்தனால விட ப்ரொப்பனோனுக்கு என்ன கர்நாடக கூற்றல் தாக்க வேகம் குறைவு, ப்ரொப்பனோனை விட இந்த தொகுதிக்கு பாருங்கள் கர்நாடக கூற்றல் தாக்க வேகம் பாருங்கள் இன்னும் குறைவாக இருக்குமா. கர்நாடக கூற்றல் தாக்க வேகம் இதுல நாங்க பார்த்தது என்ன, முனைவாக்கம் மூல கூட்டடை காட்சி கொதல்னை மற்ற நீரில் கரைதிறன் பாருங்கள் ப்ரொப்பனல்ல விட அசிட்டோனுக்கு கூடுதலாக இருக்கும். சரி அப்படியே ஓகே. அப்படி இது பாருங்கள் எங்கட ஃபைனல் எக்ஸாம் பாருங்கள் வரலாமா, ஃபைனல் எக்ஸாம் பாருங்கள் வரலாம். சரியா, ஃபைனல் எக்ஸாமுக்கு வரலாம். ப்ரொப்பனல்ல விட என்ன ப்ரொப்பனோல் அதாவது அசிட்டோனுக்கு கொதில்நை தாழ்வில் கூடும். ஓகே தானே பிள்ளை. சரிப்பா, நாங்க எங்கட மொரட்டோ பேப்பரை பார்ப்போம் பிள்ளை, மொரட்டோ பேப்பரை பார்ப்போம். மொரட்டோ பேப்பர் பாருங்கள் உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு வந்த ஃபைனல் பேப்பர் அந்த மாடல்ல தான் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வி பாருங்கள் போடப்பட்டிருக்கு. சரியா, அதாவது தெளிவு அதிகரிப்பு சம்பந்தமாக பாருங்கள் போடப்பட்டு இருக்கிற, தெளிவு அதிகரிப்பு சம்பந்தமாக பாருங்கள் போடப்பட்டு இருக்குது. சரியா, பாப்போம். எங்களுக்கு தெரியும் பிள்ளை பாருங்க என்ன சொன்னா கேள்வியை நாங்க வாசிப்போம். கேள்வியை பாருங்கள் வாசிப்போமா, கேள்வியை பாருங்கள் வாசிப்போம். எங்கட 2025ஆம் ஆண்டு மொரட்டுவ ஸ்ட்ரக்சர் பேப்பரை பார்க்க போறோம். நாலாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க, நாலாவது ஸ்ட்ரக்சர் கேள்வியை பாருங்க. நாலாவது ஸ்ட்ரக்சர் என்ன, மூலக்கூற்று சூத்திரம் C6H12O3 கொண்ட சேதன சேர்வை A ஆனது மிகையளவு PCl3 தாக்கமுற்று 150.5 கிராம் per மூளை கொண்ட சேர்வை B ஐ தருகின்றது. சரி அப்படி ஒரு கேள்வி சேர்க்கலன்னு சொல்லணும், ஃபுல்லாக பாருங்கள் வாசிக்க வேணும். சரிதானே, ஓகே. சேர்வை A ஆனது சோடியம் கார்பனேட்டுடன் CO2 வாயுவை விடுவிக்கவில்லை. இப்ப சேர்வை A ஆனது சோடியம் கார்பனேட்டோட பங்கில் CO2 வாயுவை விடுவிக்கலன்னு சொன்னா என்ன தமிழில் அங்க கார்பாக்சிலிக் அமில தொகுதி இல்லை, கார்பாக்சிலிக் அமில தொகுதி இல்லை. அப்படி கார்பாக்சிலிக் அமில தொகுதி இருந்து என்ன நடந்திருக்கும், சோடியம் கார்பனேட்டோட CO2 வந்திருக்கும். இங்க என்ன சேர்வை A ஆனது சோடியம் கார்பனேட்டோட CO2 விடுவிக்க இல்லை. அப்ப என்ன இங்க கார்பாக்சிலிக் அமிலம் இல்லை, கார்பாக்சிலிக் அமிலம் இல்லை. சரி ஓகே. ஏக்கு NaOH சேர்த்து பின்பு கரைசலை அமிலப்படுத்தும் போது மூலக்கூற்று திணிவு 16 கிராம் per மூலால் குறைந்த சேர்வை C பெறப்பட்டது. பாருங்க, காரநீர் பகுப்பு செய்து என்ன செய்யறோம், அமிலப்படுத்துறோமா. காரநீர் பகுப்பு செய்து என்ன செய்யறோம், அமிலப்படுத்துறோம். காரநீர் பகுப்பு செய்து பாம்பில் அமிலப்படுத்துறோம். ஆகவே நாங்க ஒரு ஐடியா ஒன்று பாம்பில் எடுக்கலாம். என்னன்னு சொன்னா வேற சூத்திரம் என்னவாம், C6H12O3. பாருங்க, C6H12O3. நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன, விரிசங்கிலி அல்கேண்ட பொதுவான சூத்திரம் என்ன, விரிசங்கிலி அல்கேண்ட பொதுவான சூத்திரம் CnH2n+2 ஆக இருக்கும். என்ன CnH2n+2 ஆக இருக்கும். அப்ப ஆறு கார்பனுக்கு இருக்கக்கூடிய அதிகூடிய ஹைட்ரஜன் எண்ணிக்கை 14 இருக்கும். இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 12 இருக்கு. அப்ப எத்தனை ஹைட்ரஜன் குறையுது, 2 ஹைட்ரஜன் குறையுது. ஆக்சிஜன் எண்ணிக்கையே கணக்கெடுக்க மாட்டோம். ஏன்னா ஆக்சிஜனோ அல்லது கந்தகமோ இருந்த கணக்கெடுக்க மாட்டோம். அப்ப இங்க 2 ஹைட்ரஜன் குறையுதுன்னு சொன்ன கட்டாயம் என்ன, ஒரு பைப் பிணைப்பு இருக்கும். கட்டாயம் பாருங்கள் ஒரு பைப் பிணைப்பானது இருக்கணும். பெரும்பாலும் அந்த பைப் பிணைப்பு என்ன, C டபுள் பாண்ட் தொகுதியாக இருக்கலாமே சொன்னா இங்க காரநீர் பகுப்பு கூட போறாங்க. காரநீர் பகுப்பு போட்டு என்ன செய்யறாங்க, அமிலப்படுத்துறாங்க. காரநீர் பகுப்பு போட்டு பாருங்க என்ன செய்யறாங்க, அமிலப்படுத்துறாங்கன்னு சொன்னாங்க. இது பாருங்க பிள்ளைங்க ஒரு எசுத்தர் தொகுதியாக இருக்கலாம். காரநீர் பகுப்பு போட்டு அமிலப்படுத்துறேன்னு சொன்னா இது ஒரு எசுத்தர் தொகுதியாக இருக்கும், எசுத்தர் தொகுதியாக இருக்கும். சரி அப்படி எசுத்தர் தொகுதியாக பாருங்கள் இருக்க போது அதுல ஏற்படுற திணிவு குறைவு, அதுல ஏற்படுற திணிவு குறைவு பாருங்கள் தரப்பட்டிருக்கா. முதலாவது என்ன செய்யறோம், காரநீர் பகுப்பு செய்யறோமா. முதலாவது பாருங்கள் காரநீர் பகுப்பு செய்யறோம். இரண்டாவது என்ன செய்யறோம், அமிலப்படுத்துறோமா. இரண்டாவது பாம்பில் அமிலப்படுத்துறோம். H3O+ போடலாம், தனி H+ போடலாம், அடி கனிப்பொருள் அமிலங்கள் என்று பார்வையில் போடலாம், அமில நீர் பார்வையில் போடலாம், சிக்கல் இல்லை. அதுல ஏற்படுற திணிவு குறைவான பாருங்க, அதுல ஏற்படுற திணிவு குறைவுன்னு சொல்றாங்க 14 கிராம் per மூலால் என்ன குறைந்த சேர்வை C பெறப்பட்டது. ஆமா, ஏக்கு தான் பாருங்க, ஏக்கு தான் என்ன செய்யறாங்க, ஏக்கு காரநீர் பகுப்பு செய்யறாங்க. ஏக்கு பார்வையில் காரநீர் பகுப்பு செய்யக்குள்ள ஏற்பட்ட துணிவு குறைவு பார்வையில் என்ன 14 கிராம் per மூலாக இருக்க போது, 14 கிராம் per மூலாக இருக்க போகுது. சரி அப்படி ஏற்பட்ட துணிவு குறைவு பார்வையில் 14 கிராம் per மூலால பார்வையில் துணிவு குறையுதான். 14 கிராம் per மூலால என்ன செய்யலாம்,
திணிவு பாருங்கள் குறையுதாம், திணிவு குறையுதாம். சரியா? 14 கிராம் per mole. என்ன பார்ப்போம் பிள்ளைகள், பார்ப்போமா? பார்ப்போம். ஓகே. அப்ப நீங்க பாருங்க, 2 ஹைட்ரஜன் குறையுதுன்னு சொன்னா என்ன? ஒரு பை பிணைப்பு காணப்படும். அப்படி பாருங்க, 2 ஹைட்ரஜன் குறையுதுன்னு சொன்னா அப்படி ஒரு பை பிணைப்பு காணப்படும். ஒரு வளைய கட்டமைப்பு பிள்ளைகள் காணப்படலாம். ஆனா இங்க என்ன, பெரும்பாலும் பை பிணைப்பு தான் பிள்ளைகள் சொல்லுவாங்களா? பை பிணைப்பு தான் பிள்ளைகள் சொல்லுவாங்க. ஓகே தானே பிள்ளைகள்? சரி. அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா, அல்கஹாலுக்கு அல்கஹாலுக்கு பிசிஎல் 3 போட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அல்கஹாலுக்கு பாருங்க பிசிஎல் 3 போட்டீங்கன்னு சொன்னா நடக்கும் பிள்ளைகள், OH ஆனது Cl ஆக மாற்றப்படுமா? OH ஆனது பாருங்க Cl ஆக மாற்றப்படும். அப்ப ஏற்படுற தெளிவு அதிகரிப்பை நாங்க பார்க்கலாம். ஆக்சிஜன் 16, ஹைட்ரஜன் பாருங்க 1, அப்ப 17. குளோரின் என்ன 35.5 பிள்ளைகள் பாருங்க, தெளிவு தந்திருக்கணும் பிள்ளைகள், தெளிவு பாருங்க தந்திருக்கணுமா? குளோரின் 35.5 இருக்கும். ஆக்சிஜன் பாருங்க 16, ஹைட்ரஜன் என்ன 1 இருக்குமா? ஹைட்ரஜன் பாருங்க 1 இருக்கும். அப்ப ஏற்படுற தெளிவு அதிகரிப்பு பிள்ளைகள், இங்க தெளிவு அதிகரிப்பு ஏற்படுதுன்னு OH-க்கு பதிலாக Cl பதிலப்படுது. அப்ப எவ்வளவு குறையுது? 17 குறையுது. எவ்வளவு உருவாகுது? 35.5 உருவாகுதா? பாருங்கள், 35.5 உருவாக்கப்படுது. 35.5 உருவாக்கப்படுது. எவ்வளவு பிள்ளைகள் குறையுது? 16 ஒன்றும் 17 பாருங்க குறையுதா? 14 ஒன்றும் என்ன 17 பாருங்கள் குறையுது. அப்ப என்ன, இங்க தசம் 5 வரப்போகுது. 15 8 போனா 7. என்ன இங்க 18.5 இருக்குமா? 18.5 இருக்கும். ஏற்படுற தெளிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளைகள்? 18.5 இருக்க போகுது. ஏற்படுற தெளிவு அதிகரிப்பார்கள் 18.5. இங்க என்ன சொல்றாங்க பிள்ளைகள் பாருங்க, தெளிவு சார்பாக கழிச்சவங்க தானே. மூலக்கூற்று சூத்திரம் பாருங்க, C6H12O3 கொண்ட சேர்வை சேதனை சேர்வை E ஆனது மிக அளவு PCl3 தாக்கமுற்று 150.5 கிராம் per மூளை கொண்ட சேர்வை B ஐ தருகின்றது. சரியா? சேர்வை B ஐ தருகின்றது. சேர்வை B ல என்ன, தெளிவு அதிகரிப்பு வருதா? சேர்வை B ல என்னவா, தெளிவு அதிகரிப்பு வருது. சரியா பிள்ளைகள்? ஓகே. எங்களுக்கு ஆரம்ப சேதன சேர்வு தெரியும், அவர மூல துணிவை காணலாம் தானே. ஆரம்ப சேதன சேர்வு தெரியும், அவருடைய மூல துணிவை பார்வையில் நாங்க காணலாம். ஒரு சிக்கலும் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. இங்க பாருங்கள், 12 6 72, 72 14 என்ன 84, 84 16 48, 84 48 சொன்னா அப்படி பாருங்க எவ்வளவு வரப்போகுது? 132 கிராம் per மூலாக இருக்கும். சரியான பிள்ளைகள்? 132 கிராம் per மூல். இவர மூலத்திணிவு பாருங்கள் 132 கிராம் per மூலாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? இவர மூலத்திணிவு என்ன 132 கிராம் per மூல். இங்க உருவானது எவ்வளவு பிள்ளைகள்? உருவானது எவ்வளவு? 150.5, 150.5 கிராம் per மூலாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? 150.5 கிராம் per மூலா, 150.5 கிராம் per மூல். அப்ப ஏற்பட்ட துணிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளை? ஏற்பட்ட துணிவு அதிகரிப்பு எவ்வளவு? ஒரு மூலுக்கு ஏற்பட்ட துணிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளை? கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா என்ன, 18.5 என்ன 18.5 கிராம் per மூலாக இருக்குமே. 18.5 கிராம் per மூலாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த சேதன சேர்வையில தான், இந்த சேதன சேர்வையில எத்தனை OH தொகுதி இருக்குடா? ஒரு OH தொகுதி இருந்தா ஏற்படுற துணிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளைகள்? 12.5 இருக்கும். இங்க பாருங்க, உண்மையா ஏற்படுற துணிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளைகள்? 12.5. ஆகவே இந்த சேதன சேர்வை ஏல ஒரே ஒரு OH தொகுதி தான் இருக்கணுமா? ஒரே ஒரு OH தொகுதி தான் இருக்கணும். ஏன் 12.5 தான் பிள்ளை அதிகரிச்சிருக்கு பாருங்க. ஒரு OH இல்லாம போயிட்டு ஒரு Cl என்ன செய்யுது? பதியிடப்படுது. OH-க்கு பதிலாக பாருங்கள் Cl ஆனது பதியிடப்படுதா? OH-க்கு பதிலாக பாருங்கள் Cl ஆனது பதியிடப்படுது. சரியா பிள்ளைகள்? ஆகவே சேதன சேர்வை ஏல ஒரே ஒரு OH தொகுதி பாருங்க இருக்கணும். இதுதானே பிள்ளைகள் சேதன சேர்வை ஏ என்ற சூத்திரமாக இருக்க போதும். சேதன சேர்வை ஏ என்ற சூத்திரமாக இருக்க போது ஒரே ஒரு OH கூட்டம் பாருங்க இருக்கும். அடுத்த பிள்ளைகள் பாருங்க என்ன சொல்றாங்க, காரநீர் பகுப்பு செய்யறாங்க. காரநீர் பகுப்பு செய்யக்குள்ள பாருங்க, காரநீர் பகுப்பு செய்யக்குள்ள நடக்குது என்ன செய்யுது? காரநீர் பகுப்பு செய்தீங்கன்னு சொன்ன என்ன, இங்க எசுத்தர் தொகுதியா தான் இருக்கணுமா? எசுத்தர் தொகுதியா தான் இருக்கணும். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்கீங்க? 3 ஆக்சிஜன் பாருங்க இருக்கு. 3 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு பை பிணைப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். 3 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு பை பிணைப்பு, ஒரு OH தொகுதி பாருங்க இருக்கு. இப்ப 12.5 கிராம் per மோல் தெளிவு அதிகரிப்பு ஏற்படுறபடி அப்படின்னு என்ன, ஒரு என்ன ஒரு OH தொகுதியா, ஒரு OH தொகுதி இங்கு காணப்படல் வேண்டும். என்ன ஒரு OH தொகுதி பாருங்கள் காணப்படல் வேண்டுமா? ஒரே ஒரு OH தொகுதி பாருங்கள் காணப்படல் வேண்டும். ஓகே தானே? ஒரே ஒரு OH தொகுதி பாருங்கள் காணப்படல் வேண்டும். ஒரே ஒரு OH தொகுதி பாருங்கள் காணப்படல் வேண்டும் என்று சொன்னா, இங்க எப்படி PCl3 எப்படி நாங்க பயன்படுத்துறோம்? PCl3 எப்படி பயன்படுத்துறோம்? மிகையாக பயன்படுத்துறோமா? PCl3 பாருங்கள் மிகையாக பயன்படுத்துறோம். அப்போ ஒரு OH தொகுதி இருந்தா தானே என்ன 12.5 கிராம் per மோல் தெளிவு அதிகரிப்பு பாருங்கள் ஏற்படுது. அப்ப எசுத்தரம் பாருங்க இருக்கணும். எசுத்தரம் இருக்கணும். எசுத்தருக்கு பாருங்கள், எசுத்தருக்கு என்ன செய்றீங்க? காரநீர் பகுப்பு செய்து அமிலப்படுத்தி விட்டா, காரநீர் பகுப்பு செய்து அமிலப்படுத்தி விட்டா எவ்வளவு தெளிவு குறைவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. என்ன எசுத்தருக்கு பாருங்கள் காரநீர் பகுப்பு செய்து அமிலப்படுத்தி விட்டா ஏற்படுற தெளிவு குறைவு எவ்வளவாம்? 14 கிராம் per மூலம்.
14 கிராம் per மூலால் குறைந்த சேர்வை சி பெறப்பட்டதாம். 14 கிராம் per மூலால் குறைந்த சேர்வை சி ஆனது பெறப்பட்டது. சரி அப்படி ஓகே. அப்ப என்னன்னு சொன்னா அப்படி பாருங்க, 14 கிராம் per மூல் தானே குறையுதாம். 14 கிராம் per மூல் தான் பாபில் குறையுதாம். கார்பன் தனிவு எவ்வளவு அப்படி? கார்பன் தனிவு 12 இருக்கும். ஏன்னா கார்பன் பாபில் 12 இருக்குமா? கார்பன் பாபில் 12 இருக்கும். சரி அப்படி கார்பன் ஆனது 12. கார்பன் ஆனது 12. ஐதரசன் என்ன? ஒன்று. ஐதரசன் என்ன பிள்ளைகள்? ஒன்றாக இருக்கும். ஐதரசன் ஒன்றாக இருக்கும். கார்பனானது 12. ஹைட்ரஜன் என்ன? ஒன்றாக இருக்கும். அப்ப பிள்ளைகள் பாருங்க, இந்த ஆர் டேஷ் ஆக பிள்ளைகள் என்ன? காரநீர் போப்பு செய்தா என்ன? இந்த ஓஆர் டேஷ் இல்லாம போயிடுவார். புதுசாக என்ன? ஓஹெச் வந்து சேருவார். காரநீர் போப்பு செய்தா பிள்ளைகள் இந்த ஓஆர் டேஷ் ஃபேமிலி இல்லாம போகும். புதுசாக என்ன? ஓஹெச் வந்து சேருமா? ஓஹெச் வந்து சேரும். ஓஹெச் வந்து சேரும். ஓஹெச் ஃபேமிலி வந்து சேர போகும். அப்ப எங்கட ஐடியா என்னன்னு சொன்ன அப்படி பாருங்க, இந்த அட்கைல் தொகுதியானது கார்பன் எண்ணிக்கை குறைந்த அட்கைல் தொகுதியாக இருக்கணுமா? இந்த அட்கைல் தொகுதி பாருங்க, கார்பன் எண்ணிக்கை குறைந்த ஒரு அட்கைல் தொகுதியாக இருக்கும். சரி அப்படி இந்த அட்கைல் தொகுதி பாருங்க, கார்பன் எண்ணிக்கை குறைந்த ஒரு அட்கைல் தொகுதியாக இருக்கும். என்னன்னு சொன்னா ஓஆர் டேஷ் என்ன செய்யற அப்படி இல்லாம போறாரா? ஓஆர் டேஷ் பாருங்க இல்லாம போறாரு. ஓஆர் டேஷ் ஆனது இல்லாம போறாரு. இங்க இது ஒரு ஸ்டார் வைப்போம். இதானே பிரதான தொழிற்பாட்டு கூட்டமாக இருக்க போதும். இங்க ஓஆர் டேஷ் ஆக இருக்கிறாரா? ஓஆர் டேஷ் ஆக இருக்கிற நாங்க காரநீர் போப்பு செய்தவன். காரநீர் போப்பு செய்தவன் சொன்னா அப்படி காரநீர் போப்பு செய்தவன் சொன்னா என்ன? இது என்ன? என்ஏஓஹெச் தானே இப்படி என்ஏஓஹெச்னு சொல்லக்கூட இந்த ஓஎன்ஏ பாருங்க, இங்க வேற வேற எச் ஆனது இங்க போகுமா? எச் ஆனது பாருங்க இங்க போகும். இப்படிதான் பேர் காரநீர் போப்புக்கு நான் போறோம் நாங்கள் என்ன? இது எச்சோட பாருங்க போவேன். எச்சோட போவேன். இப்போ வந்துட்டேன்னு சொன்னா அப்படி எவ்வாறு வர போதீங்க? காரநீர் போப்பு செய்யப்பட்ட விளைவு, பிரதான விளைவு பாருங்க, சி டபுள் பாண்டோ என்ன? சி டபுள் பாண்டோ இங்க எல்லாம் என்ன பிள்ளைகள்? ஓ மைனஸ் என்ன? சி டபுள் பாண்டோ ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் ஆக இருக்கும். சி டபுள் பாண்டோ ஓ மைனஸ் என்ஏ பிளஸ் ஆக பாருங்கள் இருக்கு. அதனால என்ன? அல்கஹோல் ஆனது போயிடுவாரா? அல்கஹோல் எப்படி போவார்கள்? ஆர் டேஷ் ஓஹெச் ஆக போயிடுமா? ஆர் டேஷ் ஓஹெச் ஆக பாருங்கள் போயிடும். ஆர் டேஷ் ஓஹெச் ஆக போகுது. சரி அப்படி திரும்ப அமிலப்படுத்துறோம். அதாவது காரநீர் போப்பு பாருங்க. அப்புறம் என்ன செய்யறோம் பிள்ளைகள்? அமிலப்படுத்தி வருகிறோமா? அமில நீர் இல்லாடி என்ன? ஐதான கனிப்பொருள் அமிலங்களை பிள்ளைகள் பயன்படுத்தலாம். அமில நீர் பயன்படுத்தலாம், இல்லாடி ஐதான கனிப்பொருள் அமிலங்களை பிள்ளைகள் பயன்படுத்தலாமா? சரியா? என்னவா வரப்போதீங்க பாருங்க, என்னவாக வரும்? இது சி டபுள் பாண்டோ என்னவா வரும்? இது ஓவாக இருக்கும். என்ன? ஓன்றது காரத்துல இருந்து புறப்பட்ட ஓவாக இருக்கும். இங்க எச்ன்றது பிள்ளைகள் பாருங்க, அமிலத்துல இருந்து வந்த எச்சாக இருக்கும். அமிலத்துல இருந்து வந்த எச்சாக இருக்கும். அமிலத்துல வந்து எச்சாக இருக்கும். அவை பிள்ளைகள் பாருங்க, இங்க ஏற்படுற ஓய்ச்சாலை ஏற்படுற தெளிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளைகள்? ஓய்ச்சாலை ஏற்படுற தெளிவு அதிகரிப்பு எவ்வளவு? 16 மூன்று 17. ஓய்ச்சாலை ஏற்படுற தெளிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளைகள்? 16 மூன்றும் 17ஆக இருக்க போகுது. இந்த சேர்வையில இது என்ன? ஆரம்ப சேர்வை ஏ பிள்ளைகள். ஆரம்ப சேர்வை ஏ என ஆரம்ப சேர்வை ஏ ஆக இருக்கும். இதான் பாருங்கள் சேர்வை சி ஆக இருக்கும். சேர்வை சி ஆக இருக்கும். ஏல இருந்து சிக்கு வரைக்கும் ஏல இருந்து சிக்கு வரைக்கும் பாருங்கள் எவ்வளவு துணிவு குறையுது? 14 கிராம் per மூல் குறையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஓஹெச் வருதுன்னு சொன்னா 17 கூடுது. 17 கூடுது. எவ்வளவு பிள்ளைகள் அகற்றப்பட்டு இருக்கணும்? எவ்வளவு அகற்றப்பட்டு இருக்கணும்? எவ்வளவு அகற்றப்பட்டுக்கணும்? 17 கூடி இருக்கு. 17 கூடி இருக்கு. இப்ப எவ்வளவு அகற்றப்பட்டுக்கணும்? 14ஓட சேர்த்து 17 14 எவ்வளவு? 31 பாருங்க அகற்றப்பட்டு இருக்கும். 31 அகற்றப்பட்டு இருக்கணும் சொன்னா அப்படி 31 பாருங்க அகற்றப்பட்டு இருக்கணும் சொன்னா சரியா? 17 என்ன? 17 பாருங்க, 17 இங்க சேர்ந்திருக்கிறார். 17 சேர்ந்திருக்கிறார். சரியா? இப்ப எவ்வளவு அகற்றப்பட்டு இருக்கணும் பிள்ளைகள்? 31 பாருங்க அகற்றப்பட்டு இருக்கணும். சரியா? 31 அகற்றப்பட்டு இருக்கணும். அப்ப ஓஆர் டேஷ் துணிவிட பெருமதி 31 சொன்னா மொத்தம் பாருங்க, இங்க 17 புதுசாக சேர்க்கப்படுது. இது என்ன? அமிலப்படுத்தலால புதுசாக சேர்க்கப்பட்டது. காரப்படுத்தி அமிலப்படுத்தலால புதுசாக சேர்க்கப்படுது. இதோட பிணைப்புடைஞ்சது. இதோட நீ பிணைப்புடைஞ்சது. இப்ப 31 அகற்றப்பட்டிருக்கு, 17 சேர்க்கப்பட்டு இருக்கு. 31 அகற்றப்பட்டிருக்கு, 17 சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன? ஏற்பட்ட துணிவு குறைவு பாருங்கள் ஏல இருந்து சி உருவாகும் போது பிள்ளைகள் பாருங்க, ஏயிலிருந்து சி உருவாகும் போது பாருங்கள் ஏற்பட்ட துணிவு குறைவு எவ்வளவு? 14 கிராம் per மூலம்னு சொல்றாங்க. 14 கிராம் per மூலம். 14 கிராம் per மூலம். சரி, அப்ப நான் கண்டிப்பா இந்த ஓஆர் டேஷ்ன்றது 31 சொன்னா ஆக்சிஜனுக்கு எவ்வளவு போகும்? 16 போகும். அப்ப ஆர் டேஷ் என்ன? 15. ஆர் டேஷ் 15 சொன்னா எந்த அட்கைல் தொகுதி 15ஆக இருக்கும்? சிஹெச் த்ரீ தான் பாருங்க 15ஆக இருக்கும். ஏன்னா சிஹெச் த்ரீ தான் 15ஆக இருக்கும். ஆகவே இங்க ஓ ஆர் டேஷ் என்றது ஓஆர் டேஷ் என்றது
OCH3 ஆக இருக்கும். விளங்கிட்டா? OR டேஷ் என்றது பாருங்க OCH3 ஆக இருக்குமா தெளிவா வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறோம். பாருங்க தெளிவா வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறோமா தெளிவா வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறோம். சரிதானே? தெளிவா வச்சு கொண்டு கண்டுபிடிக்கிறோம். இப்ப தெளிவு சார்பா தானே என்ன 2024ஆம் ஆண்டு 4வது ஸ்ட்ரக்சர் கேள்விகள் வந்ததா? சரியா? ஓகே. இங்க OR டேஷ் என்ன அப்படின்னு OR டேஷ் அப்படி இருக்கணும் OCH3 ஆக இருக்கணும். OCH3 ஆக இருக்கணும். இதுவும் என்ன அப்படின்னு CH3 OH ஆக இருக்கணும். என்ன CH3 OH CH3 OH. இப்ப கண்டம்லே சி சார்பாக பாருங்க ஐடியா விடுத்தாச்சு. இது ஒரு எசுத்தர் தொகுதியாக இருக்கு. ஏன் பிளேட் எசுத்தர்னு சொல்றோம்? கார நீர் பகுப்பு செய்து அமில நீர் பகுப்பு பாருங்க செய்யறது. அது எசுத்தர்களுக்கு தான் இப்படி செய்வோம் நாங்க. இது கார்பாக்சிலிக் அமிலம் இல்லைன்னு பாருங்க சொல்லியாச்சு. ஏன் சோடியம் கார்பனேட்டோட CO2 விடுவிக்க இல்லை. அப்ப இங்க இருக்கிற என்ன தொழிற்பாட்டு கூட்டங்கள்னு சொன்னா அல்கோஹால் இருக்கு. அடுத்த என்ன பிள்ளை எசுத்தர் பாருங்க இருக்குதா? அல்கோஹால் இருக்கு. அடுத்த பாருங்க என்ன எசுத்தர் பாருங்க இருக்கு. அதான் எப்படி முதலாவது கேள்வியாக இருக்க போது பிள்ளைகள் பாருங்க முதலாவது கேள்வியாக இருக்கு. என்ன சொல்றாங்க? திரும்பவும் வாசிக்கிறேன். மூலக்கூற்று சூத்திரம் C6H12O3 கொண்ட சேதனை சேர்வை A ஆனது மிக அளவு PCl3 தாக்கமுற்று 150.5 கிராம் per மூளை கொண்ட சேர்வை B ஐ தருகின்றது. எங்களுக்கு ஆரம்ப சேதனை சேர்வை தெரியும். A இந்த சூத்திரம் தெரியுமா? அப்ப A மூலத்திணிவு பண்பில் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா சேர்வை B பாருங்க உருவாக்கப்படுது. A ஆனது மிக அளவு PCl3 தாக்கமுற்று 150.5 கிராம் per மூளை கொண்ட சேர்வை B ஐ தருகின்றது. சேர்வை A ஆனது சோடியம் கார்பனேட்டுடன் CO2 வாயுவை விடுவிக்கவில்லை. சேர்வை A ஆனது சோடியம் கார்பனேட்டுடன் CO2 வாயுவை விடுவிக்கவில்லை. கார்பாக்சிலிக் அமிலம் இல்லை. ஏக்கு NiOH சேர்த்து பின்பு கரைசலை அமிலப்படுத்தும் போது மூலக்கூறு திணிவு 14 கிராம் per மூலால் குறைந்த சேர்வை C பெறப்பட்டதாம். சரி அப்படின்னு பதில் தான் பாருங்க. இவர் இவ்வாறான சித்திரண்டு பாருங்கள் கண்டுபிடிக்கிறார். சரியா? ஓகே. சேர்வை ஏயில் உள்ள தொழிற்பாட்டு கூட்டங்களை இனங்கண்டு எழுதுக. தொழிற்பாட்டு கூட்டம் எதுக்கு? OH கூட்டம் இருக்கு. மற்றது என்ன? எசுத்தர் கூட்டம் பாருங்கள் இருக்குதா? OH கூட்டம் இருக்கு, எசுத்தர் கூட்டம் இருக்கு. OH கூட்டத்தை என்ன சொல்லலாம்? ஹைட்ராக்சைட் கூட்டம் மட்டும் பாருங்க சொல்லுவோமா? OH கூட்டத்தை பாருங்கள் ஹைட்ராக்சைட் கூட்டம் மட்டும் பாருங்கள் சொல்லுவோம். ஹைட்ராக்சைட் கூட்டம் இல்லாடி என்ன ஹைட்ராக்சைல் கூட்டம் அந்த மாதிரி பாருங்கள் சொல்லலாம். எசுத்தர் என்ன? COR ஆக இருக்கும். என்ன COR அதாவது CO2R பாருங்க சொல்லலாம். COR இல்லாடி CO2R அந்த மாதிரி பாருங்கள் சொல்லலாம். எசுத்தர் கூட்டமா எசுத்தர் கூட்டம். பிறகுதான் பாருங்க என்ன சொல்றோம் தரவுங்களுக்கு தாராங்க. சேர்வை A ஆனது கிளைகளை கொண்டிராத சேதனை சேர்வையாக இருப்பதுடன் ஒளியியல் தொழிற்பாட்டை வெளிக்காட்டுவதில்லையா? ஒளியியல் தொழிற்பாட்டை வெளிக்காட்டுவதில்லையா? சரியா? ஒளியியல் தொழிற்பாட்டை வெளிக்காட்டுவதில்லையா? சரி. சேர்வைகள் ஏகமாசிக்கு லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் சேர்த்து பின்பு நீர் சேர்க்கும் போது ஒரே விளைவு D-ஐ கொடுத்தது. எசுத்தருக்கு நீங்க எசுத்தருக்கு பாருங்க லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலர் ஈதர் அமில நீர் பயன்படுத்தணுமா? எசுத்தர்களை பாருங்க எசுத்தர்களை முதல் அல்கோஹோலாத்தால் திறன் சொன்னா லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலர் ஈதர் அமில நீர் பயன்படுத்தணும். என்ன சி என்றது கார்பாக்சிலிக் அமிலம் தான். சி என்றது கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாக்சிலிக் அமிலம் தான் முதல் அல்கோஹோலை தருமா? கார்பாக்சிலிக் அமிலம் தான் முதல் அல்கோஹோலை தரும். எசித்தர்களையும் பாருங்க எசித்தர்களையும் லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலரீதர் அமில நீரை பயன்படுத்தி தாழ்த்துறீங்கன்னு சொன்னா முதல் அல்கோஹோல் தான் வரும். சரி பா ஓகே. இப்ப சேர்வை ஆனது கிளைகளை கொண்டிராத சேனை சேர்வை இருப்பதுடன் ஒளியியல் தொழிற்பாட்டை வெளிக்காட்டுவதில்லை. சேர்வைகள் ஈகாமாசிக்கு லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் சேர்த்து என உலரீதர் சேர்த்து பின்பு நீர் சேர்க்கும் போது ஒரே விளைவு D-ஐ கொடுக்கிறது. சேர்வை D-க்கு Al2O3 சேர்த்து வெப்பப்படுத்தும் போது E என்ற நிரம்பாத சேர்வை தோற்றுவிக்கப்பட்டது. ABCDE ஆகியவற்றின் கட்டமைப்புகளை வருக. ABCDE ஆகியவற்றின் கட்டமைப்புகளை வருக. பாருங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் ஓகே தானே? இந்த ஐடியாஸ் எல்லாம் ஏன் எடுக்கிறோம்னு சொன்னா இங்க என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கின்றதை கண்டுபிடிக்கிறோம். என்னென்ன தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கின்றதை கண்டுபிடிக்கிறோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க OH இருக்கு, எசுத்தர் பாருங்க இருக்கு. OH இருக்கு, எசுத்தர் இருக்கு. OH நாங்க இதுல போடலாம். OH ஏன்னா OH 2வது கார்பன்ல போட்டீங்கன்னு சொன்னா ஒளியியல் தொழிற்பாடு வரும். 3வது கார்பன்ல போட்டா ஒளியியல் தொழிற்பாடு வரும். 4வது கார்பன்ல போட்டாலும் என்ன ஒளியியல் தொழிற்பாடு வரும். 5வது கார்பன்ல போட்டாலும் என்ன ஒளியியல் தொழிற்பாடு வரும். ஆகவே என்ன செய்யணும்? OH நாங்க 6வது கார்பன்ல போட வேணுமா? OH பண்பில் 6வது கார்பன்ல போட வேணும். இங்க கிளைகள் ஒன்றும் இல்லை தானே? கிளைகள் ஒன்றும் இல்லை. அப்ப CH2 ஏன்னா CH2OH ஆக இருக்க போகுது. CH2OH ஆக இருக்க போகுது. இது பாருங்க CH2 ஏன்னா 3வது கார்பன் CH2 என்ன 3வது கார்பன் CH2 என்ன 6வது கார்பன் இல்லை 5வது கார்பன் சாரி ஏன்னு சொன்னா அதனால ஒரு OCH3 வந்துருக்க OCH3 பரமையில் வந்துட்டு அப்ப 3 கார்பன் என்ன 4 கார்பன் இவர் தானே 5வது கார்பன் இது என்ன
இதுல நாங்க பேரிடைக்குள்ள பிள்ளைகளோட பேரிடைக்குள்ள தமிழில் எப்படி பேரிடுவோம்? இதுக்கு ஒன்று பாருங்க பேரிடுவோம். 1 2 3 4 5 5. இங்கால ஓசிஎஸ்ரீயாக இருக்க போது, ஓசிஎஸ்ரீயாக இருக்க போது எசுத்திர நாங்க பேரிடுறது, எசுத்திர தமிழில் பேரிடுறது. சரியா? பேரிட சொல்லி கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க 1 2 என்ன 3 4 5ஆக இருக்குமே, 5ஆக இருக்க போது, 5ஆக இருக்க போதும். சரி அப்படி ஓகே சரிதானேடா. இப்ப இதுதான் கட்டமைப்பு ஏ ஆக இருக்குமா? கட்டமைப்பு ஏ ஆக இருக்கு. இங்க பெரிடத்து அவைலபிள் கட்டமைப்பு ஏ ஆக இருக்கும். என்னன்னு சொன்னா ஏ ஆனது ஒளியியல் தொழிற்பட காண்பிக்கல, ஏ ஆனது ஒளியியல் தொழிற்பட காண்பிக்கல. சி என்ன மாதிரி காரநீர் பகுப்பு செய்து அமிலப்படுத்தி விட்டா சி வரும். என்ன காரநீர் பகுப்பு செய்து அமிலப்படுத்தி விட்டா சி வரும். அப்ப இதுல என்ன அப்படி ஒரு ஓஹெச் பாருங்க வரப்போகுது. இது CH2, இங்க OH ஆக இருக்கும். என்ன OH ஆக இருக்கும். அப்ப CH2 என்ன CH2 சி டபுள் போண்டோ, சி டபுள் போண்டோ என்ன OH ஆக இருக்க போதும், சி டபுள் போண்டோ OH ஆக இருக்க போதும். பாருங்க என்ன நடக்குது? ஏற்பர திணிவு குறைவு எவ்வளவு? 14ஆக இருக்கும். ஏற்பர திணிவு குறைவு பாருங்க 14ஆக இருக்கும். கட்டமைப்பு சி ஆக இருக்கும். என கட்டமைப்பு சி ஆக இருக்கும். என்ன செய்யலாம்? ரெண்டுக்குமே லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலரீதர அமில நீரை போட்டு தாழ்த்தி விட்டோம்னு சொன்னா இது முதல் அட்கோகோலாக மாறும். இதுவும் என்ன முதல் அட்கோகோலாக மாறும். சரியா? இங்கால அப்படியே இருப்பார். இதுல மாற்றம் இல்லை. அங்கால ஒரு அல்கஹால் தொகுதி பாருங்களில் இருக்க போது, அல்கஹால் தொகுதியான பாருங்களில் இருக்குமா? இதெல்லாம் கண்டந்தாயடா, கண்டுட்டனால பிரச்சனை இல்லை அப்படின்னு அழிக்கண்டா, கண்டுட்டோம். ஓகே. அப்ப பாருங்கள் இரண்டையும் நீங்க தாழ்த்தினீங்கன்னு சொன்னா, இரண்டையும் தாழ்த்தினீங்கன்னு சொன்னா என்ன? லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலரீதர அமில நீரை போட்டு தாழ்த்துறமே. சரியா பிள்ளைகள்? இதை NaBH4 மெத்தனோலால பாருங்கள் தாழ்த்த முடியாதா? NaBH4 மெத்தனோலா பாருங்கள் தாழ்த்த முடியாது. லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ன உலரீதரா? லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலரீதர் இல்லாட்டி ட்ரை ஈதர் என்று சொல்லுவோமே. இங்கால என்ன பிள்ளைகள் அமில நீராக இருக்க போதும், அமில நீராக இருக்க போதும். நடக்கும் இது முதல் அல்கஹோலாக தாழ்த்தப்படும். இங்கால மாற்றம் இல்லை. முதல் அல்கஹோலாக தாழ்த்தப்படும். இங்கால பாருங்கள் மாற்றம் இல்லை. முதல் அல்கஹோலாக தாழ்த்தப்படும். இங்கால மாற்றம் இல்லை. இது CH2OH என்ன CH2OH என்ன 1 2 3 4 என்ன பாருங்கள். அப்ப 5 கார்பன் கொண்ட அல்கஹால் வரப்போகுது. இது பிள்ளைகள் 3வது 4வது என்ன 5வதா CH2OH பிள்ளைகள் CH2OH என்ன முதல் அல்கஹால். ஏன்னா கார்பாக்சிலிக் அமிலத்துல இருந்து வந்த முதல் அல்கஹால் இதுதான். ஏன்னா கார்பாக்சிலிக் அமிலத்துல இருந்து வந்த முதல் அல்கஹால் பாருங்கள் இதுவா தான் இருக்கும். இப்ப ஏக்கும் சீக்கும் என்ன ஏக்கும் சீக்கும் பாருங்கள் ஒரே விதமான முதல் அல்கஹால் வருதா? ஏக்கும் சீக்கும் பாருங்கள் ஒரே விதமான முதல் அல்கஹால் பாருங்கள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேதானா? சரியா? அதே CH2 என்ன இங்க OH ஆக இருக்கும். CH2 என்ன CH2 என்ன இங்க OH ஆக இருக்கு. OH ஆக இருக்கு. சரி அப்படி OH ஆக தகவல் இருக்கு. இவருக்கு என்ன சொல்றாங்க? AMCயும் கண்டமா, AMCயும் கண்டம். ஏக்கமா சிக்கு லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் அமில நீர் சேர்த்து பின்பு என லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலரீதர் அமில நீர் சேர்த்து பின்பு நீர் சேர்க்கும் போது ஒரே விளைவு டியை கொடுத்தன. சேர்வை டிக்கு Al2O3 சேர்த்து வெப்பப்படுத்தும் போது இ என்ற நிரம்பாத சேர்வை பெறப்பட்டது. இ என்ற நிரம்பாத சேர்வை பாருங்கள் பெறப்பட்டது. எங்களுக்கு ஏக்கு பாருங்க, ஏக்கு என்ன செய்யறோம்? PCl3 போட்டு ஏக்கு பாருங்க PCl3 போட்டு பி எடுக்கிறோம். ஏக்கு PCl3 போட்டு பாருங்க பி எடுக்கிறோம். இது டி என்ன டி சீதரியும் ஏதரியும் சீதரியும் டி தரியும். அங்கே இ பாருங்க Al2O3 வெப்பமா Al2O3 வெப்பம். Al2O3 வெப்பத்தை போட்டு விட்டீங்கன்னு என்ன வரும்? நீரை அச்சப்பட்டு ஈ வரும் இல்லையா? Al2O3 வெப்பமா அப்படி பாருங்க Al2O3 வெப்பம். Al2O3 வெப்பமாக இருக்க போது ரிசோர்ஸ் புக்ல பாருங்க நீரற்ற Al2O3 வெப்பம் என்று தந்திருக்காங்க. 2024ஆம் ஆண்டு என்ன எங்களோட ஃபைனல் மார்க்கிங் ஸ்கீம்ல பாருங்க Al2O3 வெப்பம் என்று கொடுக்குறாங்க. அப்ப Al2O3 வெப்பம் நாங்க எடுக்கலாம். இது ரெண்டும் பாருங்க நீராற்றப்படும். என்ன நீராற்றப்பட்டா இங்க எப்படி வரப்போகுது? CH2 டபுள் பாண்ட் என்ன இங்க CH CH2 டபுள் பாண்ட் CH இங்க CH2 என்ன CH2 இதுல என்ன CH2 டபுள் பாண்ட் சாரி CH2 இல்ல இங்கதான் CH2 வரும். இது CH ஆக இருக்குமா? அப்படி பாருங்க அது CH ஆக இருக்கும். கார்பனுக்கு பிள்ளைகள் 4 பிணைப்பு தான் நீ மேக்சிமம் வரலாமே. கார்பனுக்கு தான் 4 பிணைப்பு தான் மேக்சிமம் வரலாமா? கார்பனுக்கு 4 பிணைப்பு தான் மேக்சிமம் வரலாம். சரியா? ஓகே. அப்ப இதுல இரட்டை பிணைப்பு பாருங்க வரப்போகுது. கார்பன் CH டபுள் பாண்ட் CH2 ஆக இருக்கும். CH டபுள் பாண்ட் CH2 இதன் பேர் கட்டமைப்பு E ஆக இருக்க போது கட்டமைப்பு கட்டமைப்பு E என கட்டமைப்பு E கட்டமைப்பு ஈயையும் கண்டாச்சு. இது என்ன கட்டமைப்பு டி. இதன் பேர் கட்டமைப்பு டி ஆக இருக்கும். சரியா? கட்டமைப்பு டி ரெண்டுமே என்ன ஒரே விளைவு கட்டமைப்பு டியை தந்தது.
இதுல நல்லா கவனிங்கடா. எசுத்தர்களை லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலர் ஈதரை பயன்படுத்தி அமில நீரை போட்டு தாழ்த்தினோம்னு சொன்னா என்ன வரும்? முதல் அல்கோஹால் வரும். அதே மாதிரி என்ன, கார்பாக்சிலிக் அமிலங்களையும் தாழ்த்தினீங்கன்னு சொன்னா லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் அமில நீர் என்ன, லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் உலர் ஈதர அமில நீரை போட்டு தாழ்த்தினீங்கன்னு சொன்னா என்ன வரும்? முதல் அல்கோஹால் ஆனது விளைவாக்கப்படும். முதல் அல்கோஹால் விளைவாக்கப்படும். சரியா? ஏக்கு மிகையாக, ஏக்கு பரமேல் மிகையாக PCl3 சேர்த்தோம் வேண்டாம். ஏக்கு மிகையாக PCl3 சேர்த்தோம்னு சொன்னா அப்படி என்ன நடக்கும்? OH ஆனது Cl ஆக மாற்றப்படும். எசுத்தர்ல எந்த ஒரு என்ன மாற்றமும் இல்லை. எசுத்தர்ல பாருங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இங்க மிகையாக PCl3 என்று சொல்லியிருக்காங்களா? மிகையாக PCl3 என்று பாருங்க சொல்லியிருக்காங்க. OH என்ன செய்யும்? Cl ஆக மாறும். அவ்வளவுதான், வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. OH ஆனது பாருங்க Cl ஆக மாறுமா? OH ஆனது Cl ஆக மாறும். 3 4 என்ன 5. சரியா? OH ஆனது பாருங்க Cl ஆக மாறுமே. OH ஆனது பாருங்க Cl ஆக மாறுமா? OH ஆனது பாருங்க என்ன Cl ஆக மாறும். அப்ப இதுல OH என்ன செய்ய போகுது? Cl ஆக மாறப்போகுது. OH ஆனது Cl ஆக மாறப்போகுது. இதான கட்டமைப்பு B. கட்டமைப்பு B. கட்டமைப்பு B. அப்படி பாருங்க, இதுல ஒளியியல் சமபோதியம் இல்லை. இதே இது இதுல OH போட்டிருந்தா ஒளியியல் வந்திருக்கும். இதுல OH போட்டிருந்தா ஒளியியல் வந்திருக்கும். இதுல OH போட்டிருந்தா என்ன? ஒளியியல் பாருங்க வந்திருக்குமா? சரியா? இப்ப ஏயும் சியும் என்ன? ஒளியியல் சமூகத்தை காண்பிக்கான்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா ஏல இருந்து சி உருவாகுது, ஏல இருந்து சி உருவாகுது. ஆகவே பிரச்சனை இல்லை. அப்ப ABCDE பாருங்க கணிட்டமா? ABCDE பாருங்க கணிட்டம். தெளிவுகள் தரையில்லை, தெளிவுகள் தரையில அப்படி தெளிவா வச்சு பாருங்க நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? கண்டுபிடிச்சிருக்க வேணுமா? தெளிவா வச்சு பாருங்க கண்டுபிடிச்சிருக்க வேணுமே. தெளிவா வச்சு பாருங்க கண்டுபிடிச்சிருக்க வேணும். ஓகே, இப்ப எங்கட ஏற்கனவே பாருங்க வந்த கேள்வி என்ன ஐடியா பிள்ளை என்ன பயணி பேப்பர்ல வந்த கேள்வி பிள்ளை பாருங்க. அல்கஹோலுக்கு நாங்க என்ன செய்யறோம்? யாதாயினும் ஒரு அமில குளோரைடை சேர்க்கிறோமா? அல்கஹோலுக்கு பாருங்க யாதாயினும் ஒரு அமில குளோரைடுன்னு சொல்லிக்கல CH3 C டபுள் போண்டோ Cl சேர்க்கிறோம். CH3 C டபுள் போண்டோ Cl சேர்க்கிறோம். அல்கஹோல் சார்பாக திணிவு பார்த்தோம்னு சொன்னா அல்கஹோல் சார்பாக திணிவு பார்த்தோம்னா இங்க என்ன R' O ஆக இருக்க போது, R' O ஆக இருக்க போது எச்சகற்றப்படுது. எவ்வளவு சேர்க்கப்படுது? இங்க எச்சகற்றப்படுது. எவ்வளவு சேர்க்கப்படுது? COCH3 சேர்க்கப்படுது. அப்ப ஏற்படுற துணிவு குறைவுகளில் இங்க இதுல இருந்து இது உருவாகும் போது ஏற்படுற துணிவு குறைவு என்ன? ஒரு ஐதரசன் குறையுது. ஒரு ஐதரசன் குறையுதுன்னு சொன்னா என்ன? ஒன்று பாருங்க குறையுது. ஒரு ஐதரசன் குறையுது. எவ்வளவு சேருது? 2 கார்பன் 3 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் பாருங்க சேருது. அப்ப என்ன? 12 24 16 எவ்வளவு? 40. 40 3 43. அப்படி எவ்வளவு சேருது? 43 பாருங்க சேருது. 43 சேருதுன்னு சொன்னா மொத்தமாக விளைவுளாக என்ன? 42 தெளிவு அதிகரிப்பு ஏற்படுது. 42 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படுது. ஒரு மூலுக்கு கதைக்கிறீங்கன்னு சொன்னா 42 கிராம் per மூல் தெளிவு அதிகரிப்பு ஏற்படுது. அதாவது ஒரு OH ஆனது ஒரே சித்தராக மாறும் போது என்ன? ஒரு OH ஒரே சித்தராக மாறும் போது என்ன? 42 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படுது. அப்ப எத்தனை அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படுதுன்னு பார்த்துட்டு அங்க எத்தனை OH இருக்கு நாங்க என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். எத்தனை அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படுதுன்றதை பார்த்துட்டு பாருங்க எத்தனை OH இருக்குன்னு சொல்லி பாருங்க கண்டுபிடிக்கலாம். என்ன? அமில குளோரைட் பாருங்க. அமில குளோரைட் மிகையாக போட்டோம்னா உதாரணத்துக்கு 3 OH இருந்தா எத்தனை அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படும்? 126 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படுமா? 126 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படும். ஏன்? ஒரு OH இருந்தா 42 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படும். அப்ப 3 OH இருந்தா என்ன? 126 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படும். 2 OH இருந்தா என்ன பிள்ளைகள்? 84 அலகு தெளிவு அதிகரிப்பு ஏற்படும். 84 தெளிவு அதிகரிப்பு ஏற்படும். சரியா பிள்ளைகள்? அது அமில குளோரைட் சார்ந்த தாக்கம். அதே கேள்விதான் பாருங்கள் இங்க மாற்றப்பட்டு இருக்குதா? அதே கேள்விதான் பாருங்கள் என்ன மாற்றப்பட்டு இருக்கு. சரியா பிள்ளைகள்? அதே கேள்வி பாருங்கள் மாற்றப்பட்டு இருக்கு. பாப்போம் பிள்ளைகள் பாப்போம். என்ன சொன்னாடா பாருங்க, டிக்கு Al2O3 சேர்த்து வெப்பப்படுத்தப்படும் போது E என்ற நிரம்பாத சேர்வை தோற்றுவிக்கப்பட்டது. பாருங்க பைப் பிணைப்பு இருக்குது. அதுவும் 2 பைப் பிணைப்பு இருக்கு. 2 இரட்டை பிணைப்பு பாருங்கள் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அப்படி பாருங்க, சேர்வை F ஆனது A இன் ஒரு கிளைகளற்ற கட்டமைப்பு சமபோதியம் ஆகும். சேர்வை F ஆனது பாருங்க, சேர்வை F ஆனது A இன் ஒரு கிளைகளற்ற கட்டமைப்பு சமபோதியம் ஆகும். F ஆனது மிகையான PCl5 உடன் தாக்கமுற்று மூலக்கூற்று துணிவு 187.5 கிராம் per மூலை உடைய சேர்வை G-ஐ தருகின்றது. பிள்ளைகள் பாருங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு துணிவு அதிகரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கணுமே. எவ்வளவு துணிவு அதிகரிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் A இந்த சூத்திரம் பாருங்க. A இந்த சூத்திரம் என்ன? C6 என்ன? C6 H12O3 ஆக இருக்க போது என்ன? C6 H12O3 ஆக இருக்க போது C6 H12
O3 பிள்ளைகள். C6H12O3 சொன்னா என்ன? 2672 72 14 72 12 என்ன? 84 84 48 எவ்வளவு பிள்ளைகள்? 84 48 92 92 30 132 கிராம் per mole தான். ஏக்கு பாருங்க தெரியும் எவ்வளவு பிள்ளைகள்? 132 கிராம் per mole. 132 கிராம் per mole. 132 கிராம் per mole. அப்ப 132 கிராம் per mole இருந்து பாருங்க 132 கிராம் per mole இருந்து இப்ப எவ்வளவு துணிவு அதிகரிப்பு வருதாம்? 132 கிராம் per mole இருந்து எவ்வளவு துணிவு அதிகரிப்பு பிள்ளைகள் வருதாம்? 187.5 கிராம் per mole துணிவு அதிகரிப்பு வருது. 187.5 கிராம் per mole என்ன துணிவு அதிகரிப்பு ஏற்படுது. துணிவு அதிகரிப்பு ஏற்படுது. இது யாராக இருக்கும் பிள்ளைகள்? யாராக இருக்கும்? கிளைகளற்ற கட்டமைப்பு சமபோதியம் F ஆக இருக்குமா? இது என்ன? F ஆக இருக்கும். F ஆக பாருங்கள் இருக்க போறார். F ஆக இருக்க போறார். அப்ப F க்குரிய தரவுகள் அப்படின்னு நாங்க பார்க்கலாம். அப்ப ஏற்படுற துணிவு அதிகரிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு OH சொன்னா என்ன ஒரு OH ஒரு Cl ஆக மாறுதுன்னு சொன்னா அப்படி பாருங்க ஒரு OH ஆனது ஒரு Cl ஆக மாறுதுன்னு சொன்னா எவ்வளவு துணிவு அதிகரிப்பு ஏற்படுது அப்படின்னு 12.5 துணிவு அதிகரிப்பு ஏற்படுதா? 12.5 துணிவு அதிகரிப்பு பார்வையில் ஏற்படுது. 12.5 துணிவு அதிகரிப்பு பார்வையில் ஏற்படுது. இங்க ஏற்படுற துணிவு அதிகரிப்பு பார்த்தோம்னு சொன்னா 187.5 இருந்து கழிக்க வேணும் 132. 132 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு வர போதீங்க? என்ன 55.5 கிராம் per mole துணிவு அதிகரிப்பு பாருங்க ஏற்படுதா? 55.5 கிராம் per mole துணிவு அதிகரிப்பு ஏற்படுது. 55.5 கிராம் per mole துணிவு அதிகரிப்பு பாருங்க ஏற்படுது. அப்ப என்ன செய்வோம் நாங்க பிள்ளைகள் பாருங்க 55.5 55.5 என்ன செய்யணும் பிள்ளை? 18.5 பாருங்க பிரிக்கணும். 18.5 பிரிச்சு விட்டோம்டா எத்தனை ரெண்டு வரும்? நீங்க 3 ரெண்டு பாருங்க வரும். ஏன் 18.5 பிரிக்கிறோம்? ஏன் 18.5 பாருங்க பிரிக்கிறோம்? ஒரு ஓய்ச்சானது ஒரு Cl-ஆக மாறுதுன்னு சொன்னா ஏற்படுற துணிவு அதிகரிப்பு எவ்வளவு பிள்ளை? 12.5. இங்க 55.5 கிராம் per mole துணிவு அதிகரிப்பு ஏற்படுது. அப்ப 55.5 12.5 பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா என்ன? 3ஆக இருக்குமா? 3ஆக இருக்கும். ஆகவே F-ல பாருங்கள் 3 OH தொகுதி பாருங்க இருக்க போகுது. F-ல பாருங்கள் 3 OH தொகுதி பாருங்கள் இருக்க போகுது. F-ல 3 OH தொகுதியானது இருக்க போகுது. என்ன செய்யறீங்க? ஏக்கு பாருங்கள் ஏக்கு நாங்க என்ன செய்யறோம்? ஏக்கு மிகையாக PCl3 சேர்க்கிறோமா? ஏக்கு இல்ல சாரி எஃப்க்கு மிகையாக PCl3 சேர்த்தோம்னு சொன்னாவே G வருதா? என்ன எஃப்க்கு மிகையாக PCl3 சேர்த்தோம்னு சொன்னா பாருங்க G வருதா? இப்ப இது ஏயும் எஃப்பும் ஒரே கட்டமைப்பு சமபோதியம். ஏயும் எஃப்பும் பாருங்க ஒரே கட்டமைப்பு சமபோதியமா? ஏயும் எஃப்பும் பாருங்க ஒரே கட்டமைப்பு சமபோதியம். அப்ப ஏக்கும் எஃப்க்கும் சாரி பிள்ளைலாம் ஏக்கும் எஃப்க்கும் பாருங்க ஏக்கும் எஃப்க்கும் என்ன ஒரே மூலக்கூட்டு துணிவு பாருங்க இருக்கு. ஏக்கும் எஃப்க்கும் பாருங்கள் ஒரே மூலக்கூட்டு துணிவு பாருங்கள் இருக்குமா? ஏக்கும் எஃப்க்கும் பாருங்கள் ஒரே மூலக்கூட்டு துணிவு இருக்கும். எஃப் ஆனது என்ன செய்து மிகை PCl3யோட தாக்கம் அடைந்த பிள்ளை எஃப் ஆனது பாருங்கள் மிகை PCl3யோட பாருங்கள் தாக்கம் அடைந்து எஃப் ஆனது மிகை PCl3யோட தாக்கம் அடைந்த பிள்ளை என்னவாக மாறுது? G ஆக மாறுதா? சாரி எஃப் ஆனது என்ன மிகை PCl3யோட தாக்கம் அடைந்தது G ஆக பாருங்க மாறும். அப்ப F-ல எத்தனை OH கூட்டம் இருக்கு பிள்ளைகள்? 3 OH கூட்டம் இருக்கு. ஏல எத்தனை OH கூட்டம் இருக்கு? ஒரே ஒரு OH கூட்டம் தான் பாருங்க இருக்கா? ஏல ஒரே ஒரு OH கூட்டம் தான் இருக்கு. ஏக்கும் எஃப்க்கும் என்ன ஒரே சூத்திரம் ஒரே மூலக்கூற்று துணிவா? ஏக்கும் எஃப்க்கும் பாருங்கள் ஒரே சூத்திரம் ஒரே மூலக்கூற்று துணிவாக இருக்கு. ஒரே சூத்திரம் ஒரே மூலக்கூற்று துணிவாக பாருங்கள் இருக்க போதும். சரி அப்படியே பா பாருங்க என்ன சொல்றாங்க திரும்ப. சேர்வை F ஆனது ஏயின் ஒரு கிளைகளற்ற கட்டமைப்பு சமபோதியமாகும். F ஆனது மிகை PCl5 உடன் தாக்கமுற்று F ஆனது மிகை PCl5 உடன் தாக்கமுற்று மூலக்கூறு துணிவு 187.5 கிராம் per mole உடைய சேர்வை G-ஐ தருகின்றது. சேர்வைகள் F, G ஆகியன கேத்திர கணித சமபதி தன்மையை வெளிக்காட்டுவதுடன் ஒரு ஒளியியல் மையத்தை கொண்ட உறுதியான சேர்வைகள் ஆகும். ஒளியியல் மையத்தை கொண்ட உறுதியான சேர்வைகள் ஆகும். இப்ப எஃப்க்கும் ஜிக்கும் என்ன நடக்குது? OH ஆனது Cl ஆக மாறுது அவ்வளவுதானே. எஃப்ம் ஜியும் என்ன OH ஆனது Cl ஆக மாறுது. எஃப்ம் ஜியும் என்ன OH ஆனது Cl ஆக மாறுது. மற்றது என்ன ஒளியியல் சமபதியும் இருக்குதா? ஒளியியல் சமபதியும் இருக்கு. அப்ப கட்டமைப்புல எந்த ஒரு மாற்றமும் வர பொருள்
OH ஆனது Cl ஆக மாறப்போகுது, அவ்வளவுதான். தெளிவு அதிகரிப்பு ஏற்பட போகுது, அவ்வளவுதான். தெளிவு அதிகரிப்பு ஏற்பட போகுது. அப்ப எஃப் ஆனது ஒளியியல் சமதித்தை காண்பிக்கும்னு சொன்னா ஜிஎம் என்ன செய்யும்? ஒளியியல் சமதித்தை காண்பிக்கும். எஃப் ஆனது ஈர்வளிமய சமோதித்தை காண்பிக்கும்னு சொன்னா ஜிஎம் என்ன? ஈர்வளிமய சமோதித்தை காண்பிக்கும். சரியாப்பா? கட்டமைப்பு மாறல, இப்படி கட்டமைப்பு மாறல, தொழிற்பாட்டு கூட தான் என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. OH ஆக இருக்கிறது Cl ஆக மாறப்போகுது, அவ்வளவுதான். வேற ஒன்றுமே இல்லை. கண்டுட்டா சரி. ஓகே. சீர்வைகள் ஜி ஆகியன கேத்திர கணித சமதித்தன்மையை வெளிக்காட்டுவதுடன் ஒரு ஒளியியல் மையத்தை கொண்ட உறுதியான சேர்வைகள் ஆகும். சேர்வை ஜிக்கு அல்கஹால் சேர்க்கையோ சேர்க்கும் போது கேத்திர கணித சமவதி துளிப்பாட்டை காட்டும் எச் என்ற உறுதியான விளைவு பெறப்படுகின்றது. எச் ஆனது அமோனிய எஜினோத்ரியுடன் வெண்வீழ் வடிவை தரும் ஹைட்ரோ கார்பன் சேர்வை ஆகும். அப்ப இச்சில அமோனிய எஜினோத்ரிக்கு வெள்ளை நிற வீழ்வடி வருதுன்னு சொன்னா எச் எப்படி இருக்கணும்? அமில ஹைட்ரசனை கொண்ட அல்கைனாக இருக்கணுமா? அமில ஹைட்ரஜன் இருக்கிற அல்கைனாக இருக்கணும். அமில ஹைட்ரஜன் இருக்கிற அல்கைன்னு சொன்னா என்ன? மும்மை பிணைப்பு கார்பனுக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட ஹைட்ரசன் என்ன? அமில ஹைட்ரஜனாக இருக்கும். அமில ஹைட்ரஜன் இணைக்கப்பட்ட அல்கைன் என்ன? அமோனியா ஹைட்ரஜன் போட்டீங்கன்னு சொன்னா வெள்ளை நிற வீழ்வடி வரும். அமோனியா ஹைட்ரஜன் போட்டு விட்டீங்கன்னு சொன்னா வெள்ளை நிற வீழ்வடிவானது பெறப்படுமா? வெள்ளை நிற வீழ்வடிவானது பெறப்படும். இப்ப பாருங்க, என்ன சேர்வை ஜிக்கு ஆல்கஹால் சேர்க்கையோ சேர்க்கும் போது கேத்திரகணித சமதி தொழிற்பாட்டை காட்டும் எச் என்ற உறுதியான விளைவு பெறப்படுகின்றது. எச் ஆனது அமோனிய எஜினோத்ரியுடன் வெண்வீழ் வடிவை தரும் ஹைட்ரோ கார்பன் சேர்வையா. பாருங்க, ஜி ஆனது என்ன? ஜி ஆனது 3 குளோரின் இணைக்கப்பட்ட சேர்வை. ஆனா 2 குளோரின் எப்படி இருக்கணும்? முனையில இருக்கிற 2 கார்பன்லையும் பாருங்க இருக்கணும். அப்ப எப்படி பாருங்க, ஈரலசன் சேர்வைகளுக்கு நாங்க ஆல்கஹால் சேர்க்கையோச் போடுற மாதிரி என்ன? ஈரலசன் சேர்வைகளுக்கு ஆல்கஹால் சேர்க்கையோச் போடுற மாதிரி பாருங்க நீங்க என்ன எங்களுக்கு எச் ஆனது உருவாக்கப்படலாம். எச் ஆனது பாருங்க உருவாக்கப்படலாமா? எச் ஆனது பாருங்க உருவாக்கப்படலாம். சரியா? இல்ல பாருங்க சிஎல் என்ன? இதுல சிஎல், இதுல சிஎல், இதுல எச். இதுல என்ன? சிஎல், இதுல எச் ஆக இருக்க போது, எச் ஆக இருக்க போது. இவருக்கு இந்த ஈரலசன் சேர்வைக்கு நாங்க என்ன செய்வோம்? ஆல்கஹால் சேர்க்கையோச் போட்டு விட்டோம்னு சொன்னா, ஆல்கஹால் சேர்க்கையோச் போட்டு விட்டோம்னா என்ன நடக்க முடியும்? கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு என அமில ஹைட்ரஜனை கொண்ட கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பானது விளைவாக்கப்படும். இங்க வரப்போறது பாருங்கள், அமில ஹைட்ரஜனை கொண்ட கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு வரும். கார்பன் கார்பன் மும்மை பிணைப்பு வரும். அப்ப அமில ஹைட்ரஜனை கொண்டு அல்கைனை உருவாக்கணும்னு சொன்ன அப்படி பாருங்க. ஏன்னா முனையத்துல இருக்கிற கடைசி 2 கார்பனையும், என்ன தொங்கல் இருக்கிற கடைசி 2 கார்பனையும் பாருங்கள் குளோரின் குளோரின் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல எஃப் ஆனது எப்படி இருக்கணும்? இதுல ஒரு OH இருக்கணும், இதுல ஒரு OH பாருங்க இருக்கணுமா? இதுல ஒரு OH, இதுல ஒரு OH பாருங்கள் இருக்கணும். அப்ப 2 கார்பன் பாருங்க போயிட்டாரு. 2 கார்பன் போயிட்டாரு. கேத்திர கணிதம் வரணும் என்ன? 2 கார்பன் போயிடும். கேத்திர கணிதம் வரணும்னு சொன்னா 2 கார்பன் பாருங்க sp2 கலப்பாக்கமாக இருக்க போது இந்த சூத்திரத்துக்கு அமைய எத்தனை பைப்பிணைப்பு இருக்கணும்? ஒரே ஒரு பைப்பிணைப்பு தான் இருக்கணும். இப்ப இந்த ஐடியாவை எடுத்தா தான் நாங்க கட்டமைப்பு கீறலாமா? இந்த ஐடியா எடுத்தா தான் கட்டமைப்பு தான் கீறலாம். ஏன்னா இந்த ஐடியா எடுத்தோம்னு சொன்னா கட்டமைப்பு கீறலாம். சரியா? இப்ப ஜிஏ கண்டமெண்ட் சொன்னா ஜிஏ கண்டமெண்ட் சொன்னா என்ன செய்யலாம்? எங்களுக்கு எஃப்ஐயும் காணலாமா? ஜிஏ கண்டமெண்டா பாருங்கள், எஃப்ஐயும் பாருங்கள் காணலாம். ஏன்னா ஜிஏ கண்டமெண்ட் சொன்னா எஃப் காணலாம். ஜிஏ கண்டமெண்ட் சொன்னா எஃப் பாருங்கள் காணலாம். சரி, பா ஒளியியல் தொழிற்பாடு இருக்கணுமே. ஒளியியல் தொழிற்பாடு தான் இருக்கணுமா? ஒளியியல் தொழிற்பாடு இருக்கணும். ஒளியியல் தொழிற்பாடு இருக்கணும். ஒரு ஒளியியல் தொழிற்பாடு தான் இருக்கு. ஒரு ஒளியியல் தொழிற்பாடு தான் இருக்கு. அப்பதே நாங்க பார்த்த விஷயம் தானே. இடையில OH வந்தா, 2வது கார்பன்ல OH வந்தா, இல்லாட்டி 3வது கார்பன்ல OH வந்தா, 4வது கார்பன்ல OH வந்தா என்ன? ஒளியியல் தொழிற்பாடு வந்துடும். இங்க ஏல என்ன? ஒளியியல் தொழிற்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எஃப் ஜியில என்ன? ஒரே ஒரு ஒளியியல் தொழிற்பாடு தான் இருக்கலாமா? எஃப் ஜியில பாருங்க ஒரே ஒரு ஒளியியல் தொழிற்பாடு தான் இருக்கலாம். பாருங்க, சேர்வை எஃப் ஆனது ஏயின் ஒரு கிளைகளற்ற கட்டமைப்பு சமபோதியமாகும். எஃப் ஆனது மிகையான PCl5 உடன் தாக்கமுற்று மூலக்கூற்று துணிவு 187.5 கிராம் per மூலையுடைய சேர்வை ஜியை தருகின்றது. PCl3 PCl5 எல்லாம் உண்டுதான். PCl3 PCl5 எல்லாம் உண்டுதான். OH ஆனது என்ன செய்ய போகுது? Cl ஆக மாறப்போகுது. அவ்வளவுதான். OH ஆனது பாருங்கள் Cl ஆக மாறுமா? OH ஆனது Cl ஆக மாறும். சரியா? தந்த கேள்வி அப்படின்னு நாங்க தெளிவாக வாசிச்சோம்னா சரியா? தந்த கேள்வி பாருங்கள் தெளிவாக வாசிச்சோம்னா சரி. ஆரம்பத்துல என்ன தந்திருக்காங்க? என்ன? அது மிக அளவு PCl3 என்று சொல்றாங்க. இங்க பாருங்க PCl5 என்று பாருங்க சொல்றாங்க. PCl5 என்று சொல்றாங்க. சரியா? ஓகே. சேர்வைகள் எஃப் ஜி ஆகியன கேத்திர கணித சமதித்தன்மையை வெளிக்காட்டுவதுடன் ஒரு ஒளியியல் மையத்தை கொண்ட உறுதியான சேர்வைகள் ஆகும்.
சேர்வை ஜி ஆல்கஹால் சேர்க்கையை சேர்க்கும் போது கேத்திர கணிதம் சமவெளி தொழிற்பாட்டை காட்டும் எச் என்ற உறுதியான விளைவு பெறப்படுகின்றது. அந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புல மாற்றம் இல்லையா? கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புல மாற்றம் இல்லை. எச்சானது அமோனிய ஜீனோத்ரியுடன் வெண்புல் வடிவை தரும் ஹைட்ரோ கார்பன் சேர்வையாகும். எச்சுக்கு ஹைட்ரஜன் பலடியம் சேர்க்கும் போது விளைவு ஐ பெறப்படுகிறது. எச்சுக்கு ஹைட்ரஜன் பலடியம் சேர்க்கும் போது விளைவு ஐ பெறப்படுதுன்னு சொன்னா தெரியும். எச் பாருங்க, எச்ன்றது என்ன? ஒரு ஹைட்ரோ கார்பனா தான் இருக்க போது. என்ன? நிரம்பாத ஹைட்ரோ கார்பனாக இருக்க போது. ஹைட்ரஜன் பலடியம் சேர்த்தீங்கன்னா என்ன? நிரம்பிய ஹைட்ரோ கார்பனாக மாறுமா? நிரம்பிய ஹைட்ரோ கார்பனாக தன்மையில் மாறப்போகுது. நிரம்பிய ஹைட்ரோ கார்பனாக தன்மையில் மாறப்போகுது. சரி, நாங்க ஜியில இருந்து கண்டுபிடிப்போமா? ஜியில இருந்து தன்மையை கண்டுபிடிப்போம். என்ன சொல்றோம்? ஜியில இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க என்ன பாருங்க, இங்க இதுல ஒரு என்ன CH2Cl CH2Cl இதுலயும் ஒரு CH2Cl CH2Cl CH2Cl. இவர் சார்பாக பாருங்க, இவர் சார்பாக என்ன செய்யலாம்? ஒளியியல் சமபோதியம் வரலாம். இந்த குளோரின் சார்பாக பாருங்க, இந்த குளோரின் இணைக்கப்பட்ட கார்பன் இதான் எப்படி கைரல் கார்பனாக இருக்கும். இந்த கார்பன் தான் பாருங்க கைரல் கார்பனாக இருக்குமா? கைரல் கார்பன் கைரல் கார்பன். அப்ப ஒளியியல் சார்பாக பார்த்துட்டோம். கைரல் கார்பன் சொன்னா ஒளியியல் சார்பாக பார்த்துட்டோம். அப்ப எங்களுக்கு பாருங்கள் 6 கார்பன்ல 2 கார்பனை பாவிச்சாச்சு, மிச்சம் 4 கார்பன் இருக்கு. மிச்சம் 4 கார்பன் இருக்கு. கேத்திரகணித சமபோதியம் வரணும்னு சொன்னா கேத்திரகணித சமபோதியம் வரணும்னு சொன்னா என்ன? இதுல கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனை போடுறேன். கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனை போடுறேன். கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பனை போட்டுருன்னு சொன்னா என்ன செய்யலாம்? இதுல ஒரு எச்ச போடலாம். இதுல ஒரு எச்ச போட்டா இதுல ஒரு எச் பாருங்க போடலாம். எச் போடலாம். அப்ப இது என்ன? சிஸ் மாதிரி இருக்கிறார். இங்க கடைசி வரைக்கும் என்ன? எச் வரக்கூடாது. கடைசி வரைக்கும் எச் ஆனது வரக்கூடாது. இப்ப 4 கார்பன் வந்துட்டு 4 கார்பன் தன்மையில் வந்துட்டா 4 கார்பன் வந்துட்டு மிச்சம் என்ன? 2 கார்பன் வரணும், ஒரு சிஎல் இருக்கு. 2 கார்பன் வரணும் அப்படின்னு ஒரு சிஎல் பாருங்க இருக்கு. அப்ப இதுல CH2 இதுல பாருங்க CH2 கார்பன், இங்க என்ன? CH2 Cl ஆக இருக்கும். CH2 Cl ஆக இருக்கும். ஏன் இதுல Cl போட்டு விட்டா என்ன? இன்னும் ஒரு ஒளியியல் சமோதியம் வந்துடும். இதுல CH2 போட்டு விட்டா இன்னும் ஒரு ஒளியியல் சமோதியம் பாருங்கள் வந்துடும். சரியா? அப்ப நாங்க பிள்ளைகள் பாருங்க எஃப் கண்டம், நாங்க பாருங்க எஃப் கண்டம். எஃப் காண்றதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு? இங்க ஒரு கேத்திர கணித சமோதியம் இருக்கணும். ஒளியியல் சமோதியம் இருக்கணும். ஒளியியல் சமோதியம் பாருங்கள் இருக்கணும். என்ன? 3 குளோரின் பாருங்க இருக்கணும். ஜி தெரியுமாண்டா? என்ன செய்யலாம்? நாங்க எஃப் காணலாம். ஜி தெரியுமான்னு சொன்னா எஃப் காணலாம். இதே இடத்துல என்ன செய்யலாம்? இதே இடத்துல ஓய்ச்ச போட்டு விட்டோம்னா சரி. இதே இடத்துல ஓய்ச்ச போட்டு விட்டோம்னா சரி. நான் நேர்ச்சங்கிலியாக எழுதுனா நேர்ச்சங்கிலியாக எழுதி விட்டேன்னு சொன்னா எனக்கு ஜியையும் எழுதலாம், எஃப்ஐயும் பாருங்க எழுதலாமா? நேர்ச்சங்கிலியாக எழுதி விட்டோம்னு சொன்னா ஜியையும் எழுதலாம், எஃப்ஐயும் எழுதலாம். இது கஷ்டமான கேள்வி. இது கஷ்டமான கேள்வி. எங்களுக்கு ஃபைனலுக்கு இதை விட மிக இலகுவாகத்தான் வருமா? ஃபைனல் பார்வையில் மிக மிக இலகுவாகத்தான் வரும். சரி, ஓகே. ஓகே, இப்ப நாங்க எதை எழுத போறோம்? ஜியை பாருங்க எழுதுறோமா? ஜி என்ன? ஜின்னு சொல்ல என்ன? தொங்கல் கார்பன்ல பார்வையில் ஒரு குளோரின் இருக்கிறார். தொங்கல் கார்பன்ல குளோரின் இருக்கிறார். இங்க யாரும் CH2 என்ன? CH2. இங்க CH டபுள் பாண்ட் CH. இதுல பார்வையில் CHCl. இந்த கார்பன் தானே ஒளியியல் சமோதியம் இருக்கிற கார்பன். இது CH2Cl CH2Cl. சரி, அப்படி CH2Cl. தெரியுதா? ஓகே, கொஞ்சம் இருங்க. CH2Cl. ஓகே. சரி, அப்படி CH2Cl. இது பாருங்க. சாரி. என்ன? 2 முதல் குளோரைட் இருக்கு பிள்ளைங்களா? 2 முதல் குளோரைட் ஆனது இருக்கு. ஒரு வழி குளோரைட் இருக்கு. என்ன? 2 முதல் குளோரைட் இருக்கு பிள்ளை. என்ன? ஒரு வழி குளோரைட் இருக்கு. இது கட்டமைப்பு ஜி. என்ன? கட்டமைப்பு ஜி. கட்டமைப்பு எஃப்க்கு இருந்தா சரி. கட்டமைப்பு எஃப்க்கு இருந்தா சரி. என்ன? சிஎல் இருக்கிற இடத்துல எல்லாம் ஓஹெச் போட்டு விட்டோம்னா சரி. என்ன? சிஎல் இருக்கிற இடத்துல பாருங்கள் ஓஹெச் போட்டு விட்டோம்னா சரியா? சிஎல் இருக்கிற இடத்துல பாருங்கள் ஓஹெச் போட்டு விட்டோம்னா சரி. 2 வேற போது சிஹெச். என்ன? இங்க பாருங்கள் சிஹெச் இல்ல சிஹெச் OH என்ன? CHOH. இங்க என்ன பிள்ளை? CH2OH. ஒரு பைப் பிணைப்பு இருக்கு. அதே மூலக்கூட்டு சூத்திரம். என்ன மூலக்கூட்டு சூத்திரம்? C6H12O3 ஆக இருக்கு. C6H12O3 ஆக இருக்கும். இது பாருங்க, இவருக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஆல்கஹால் சேர்த்து OH போட்டு விட்டீங்கன்னா என்ன? இங்க என்ன வரும்? அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைன் பாருங்க வரும். அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைன் பாருங்கள் வரும். சரி, நோட் பண்ணுங்க. அமில ஹைட்ரஜனை கொண்ட அல்கைன் பாருங்க வரும். சரியா? என்ன சொல்றாங்க?
சேர்வை ஜிக்கு ஆல்கஹால் சேர்க்கையோ சேர்க்கும் போது கேத்திரகணித சமோதிய தொழிற்பாட்டை காட்டும் எச் என்ற உறுதியான விளைவு பெறப்படுகின்றது. எச்சானது அமோனிய ஈஜினோற்றியுடன் வெண்புள் படிவை தரும் ஹைட்ரோ கார்பன் சேர்வை ஆகும். எச்சுக்கு ஹைட்ரஜன் பெரிடியம் சேர்க்கும் போது விளைவு ஐ பெறப்படுகின்றது. விளைவு பாருங்கள் ஐ பெறப்படுகின்றதா? விளைவு ஐ பெறப்படுகின்றது. என்ன நிரம்பிய சேர்வை பாருங்க வரும், நிரம்பிய சேர்வை வரும். சரியா? ஓகே. இப்ப ஜி சரிதான், ஜி கண்டதெல்லாம் ஓகே, ஜி கண்டதெல்லாம் ஓகே. ஜியில பாருங்கள் 3 OH தொகுதி என்று சொல்லிட்டோம். ஜியில பாருங்கள் 3 OH தொகுதி என்று பாருங்கள் சொல்லிட்டோமா? ஜியில 3 OH தொகுதி என்று பாருங்கள் சொன்னாங்க. ஓகே தானே? சரி, கண்டமா கண்டம் எல்லாம் சரிதானே? அப்ப இனி நாங்க எச்ச காணுவோம். எச்ச காணுவோம். இவருக்கு என்ன செய்ய போறோம்? ஜிக்கு பாருங்கள், ஜிக்கு என்ன செய்யறோம்? ஆல்கஹால் சேர்க்கையோச் அப்படின்னு பாருங்க. ஆல்கஹால் சேர்க்கையோச், ஆல்கஹால் சேர்க்கையோச்ச போட்டு விட்டீங்கன்னா ஆல்கஹால் சேர்க்கையோச் போட்டு நடக்கும் பாருங்க. இங்க HCl அகற்றப்படும். இங்கேயும் என்ன ஈரலசன் சேர்வை பாருங்கள் அகற்றப்படும். HCl அகற்றப்பட்டா பாருங்க என்ன வரப்போகுது? இங்க CH2 என்ன CH2 டபுள் பாண்ட். இங்க என்ன CH2 டபுள் பாண்ட் CH. அங்க ஆல்ரெடி என்ன CH டபுள் பாண்ட் CH இருக்கு, CH டபுள் பாண்ட் CH இருக்கு. அங்கால என்ன C ட்ரிபிள் பாண்ட் CH ஆக இருக்கு. என்ன C ட்ரிபிள் பாண்ட் CH ஆக இருக்கு. C ட்ரிபிள் பாண்ட் CH ஆக இருக்கும். சரியா? C ட்ரிபிள் பாண்ட் CH ஆக இருக்கு. பா என்ன பாருங்க, HCl அகற்றப்படுது. HCl அகற்றப்பட்டா CH2 டபுள் பாண்ட் CH. என்ன CH2 டபுள் பாண்ட் CH. இங்கால என்ன CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH. இங்கால என்ன C என்ன C ட்ரிபிள் பாண்ட் CH ஆக இருக்கு. என்ன C ட்ரிபிள் பாண்ட் CH ஆக இருக்கு. இதான் என்ன? இதுதான் அமில ஹைட்ரஜனை கொண்ட H ஆக இருக்கும். அமில ஹைட்ரஜனை கொண்ட H, அமில ஹைட்ரஜனை கொண்ட H. இதுக்கு நான் என்ன செய்யறேன்? ஹைட்ரஜன் பெலேடியம் சேர்க்கிறேன். ஹைட்ரஜன் பெலேடியம் பாருங்கள் சேர்க்கிறோம். தனிமையில் சேர்க்கிறோம் பாருங்க. ஹைட்ரஜன் பெலேடியம் சேர்க்கும் போது விளைவாய் பெறப்படுகின்றதா? ஹைட்ரஜன் பெலேடியம் சேர்த்தமண்டா என்ன ஹைட்ரஜன் பெலேடியம் சேர்த்தமன் அப்படின்னு விளைவு பாருங்க ஐ பெறப்படும். எல்லாமே என்ன நிரம்பிய சேர்வையாக மாறுமா? விளைவு நிரம்பிய சேர்வையாக மாறும். 6 கார்பன் கொண்ட C6H14 ஆனது விளைவாக பெறப்படுமா? C6H14 பாருங்கள் விளைவாக பெறப்படும். என்ன இது CH3 என்ன CH2 இங்க என்ன CH2, இங்க என்ன CH2, இங்க CH3 ஆக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 கார்பன். என்ன சரியா? ஓகே. எங்களுக்கு ஐயானது பெறப்படும். என்ன ஐயானது பார்வையில் பெறப்படுமா? ஐயானது பெறப்படும். சரி, அப்படி ஐயானது பார்வையில் பெறப்படும். ஓகே, கேள்விகள் பாருங்க பார்த்துட்டோம். என்ன கேள்விகள் பார்த்துட்டோமா? கேள்விகள் பார்த்துட்டோம். என்ன சொல்லப்படுது நீங்க? என்ன கட்டமைப்பா கண்டமா? கட்டமைப்பா அப்படியே கண்டோம். இல்லை ஐடியா சொல்லும் இல்லடா, தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா என்ன செய்யலாம்? இலகுவாக பாருங்கள் இவ்வாறான கேள்விகளை நீங்க சிம்பிளாக பாருங்கள் செய்து கொள்ளலாமா? கேள்விகள் பாருங்கள் சிம்பிளா பாருங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு சிக்கலும் இல்லையா? ஒரு சிக்கலும் இல்லையா? ஒரு சிக்கலும் இல்லை. பாருங்கள் என்ன சொல்றாங்க? சேர்வை F ஆனது ஏயின் ஒரு கிளைகளற்ற கட்டமைப்பு சமபதியம் ஆகும். F ஆனது மிகை PCl5 உடன் தாக்கமுற்று மூலக்கூற்று துணிவு 187.5 கிராம் per மூலையுடைய சேர்வை ஜியை தருகின்றது. சேர்வைகள் F, G ஆகியன கேத்திரகணித சமதித்தன்மையை வெளிக்காட்டுவதுடன் ஒரு ஒளியியல் மையத்தை கொண்ட உறுதியான சேர்வைகளா. சேர்வை ஜிக்கு ஆல்கஹால் சேர்க்கையோடு சேர்க்கும் போது கேத்திரகணித சமதி தொழிற்பாட்டை காட்டும் H என்ற உறுதியான விளைவு பெறப்படுகின்றது. இல்ல பாருங்க, கேத்திரகணித சமூதியம் சொன்ன இவர் சார்பாக என்ன கேத்திரகணித சமூதியம் வருமா? இவர் சார்பாக பாருங்க கேத்திரகணித சமூதியம் பாருங்க வரும். ஆனா இவர் சார்பாக கேத்திரகணித சமூதியம் வராது. இவர் சார்பாக கேத்திரகணித சமூதியம் வராது என்று சொன்னா குறித்தொரு இரட்டை பிணைப்பு கார்பன்ல ஒரே விதமான தொகுதி இருக்கக்கூடாதுன்னு. குறித்தொரு இரட்டை பிணைப்பு கார்பன்ல ஒரே விதமான தொகுதி இருக்கக்கூடாது. இந்த இரட்டை பிணைப்பு கார்பன்ல பாருங்கள் 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இந்த இரட்டை பிணைப்பு சார்பாக கேத்திரகணித சமூதியம் வராது. இந்த இரட்டை பிணைப்பு சார்பா என்ன செய்யலாம்? கேத்திரகணித சமூதியம் வரலாம். ஆனா இங்க கார்பன் மும்மை பிணைப்பு தானே, அப்ப கேத்திரகணித சமூதியம் வரும். சரியா? எச்சானது அமோனிய ஈஜினோற்றியுடன் வெண்புயல் வடிவை தரும் ஹைட்ரோ கார்பன் சேர்வையாகும். எச்சுக்கு ஹைட்ரஜன் பெரிடியம் சேர்க்கும் போது விளைவு ஐ பெறப்படும். எச்சானது அமோனிய ஈஜினோட்ரிக் பண்பில் வெள்ளை நிற வடிவு தரும் என்றதை வச்சு கொண்டுதான் பாருங்க நாங்க என்ன செய்யறோம். இங்க கடைசியில இருக்கிற 2 கார்பன் என்ன 2 OH இருக்கின்றதை கண்டுபிடிக்கிறேன். 2 அலசன் இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஆல்கஹால் சேர்க்கையோ போட்டோ ஓட்டிங்கன்னு சொன்னா என்ன அமில ஐதரசனை கொண்ட அல்கைன் பாருங்க விளைவாக்கப்படும். அமில ஐதரசனை கொண்ட அல்கைன் விளைவாக்கப்படும்.
அமிலாய்தினை கொண்டு அல்கைன் இருந்தா தான் என்ன அமோனியா 03க்கு வெள்ளை நிற வீழ்படி தரும். அமோனியா 03 பண்பில் வெள்ளை நிற வீழ்படி பண்பில் தரும். சரியா? ஓகே, சாட்சிகளி சரி. ஐந்தாவது என்ன சொல்றான்? ஐந்தாவது என்ன சொல்றான்? சேர்வை ஈயின் நிரம்பா தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய சோதனை ஒன்றை குறிப்பிடுக. சேர்வை ஈயின் நிரம்பா தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய சோதனை ஒன்றை குறிப்பிடுக. சேர்வை ஈல பண்பில் என்ன? கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அக்கீன் இருக்கு. பேரின் சோதனை சொல்லலாம் என, பேரின் சோதனை சொல்லலாம் என. காரக்கு MnO போட்டு விட்டீங்கன்னு சொன்னா ஊதா நிறம் நீக்கப்பட்ட என்ன MnO2 கபில கருப்பு நிறம் வீழ்படி பாருங்க பெறப்படும். அது சொல்லலாம். இல்லாடி என்ன? அமில KMnO போட்டு ஹீட் அமில KMnO போட்டு ஒட்சி ஏற்றி விட்டா, அமில KMnO போட்டு ஒட்சி ஏற்றி விட்டாப்லே அமில KMnO ஊதா நிறம் நீக்கப்படும். இது என்ன? CO2 ஆக போகும். இதுவும் என்ன? CO2 ஆக போகும். வாயு வெளியேற்றம் தரும். அமில KMnO ஊதா நிறம் நிறமற்றதாக மாறும். வாயு வெளியேற்றப்படும். என்ன? வாயு வெளியேற்றப்படும். இது புரோமின் நீருடன் நிறத்தை நீக்கும். இல்லாடி என்ன? Br2CCl போட நிறத்தை நீக்கும். அந்த விஷயங்களை சொல்லிவிட்டீங்கன்னா சரியா? ஓகே, நீ பாருங்க என்ன ஏ பார்ட் சரியா? பேர் பாருங்க ஏ பார்ட் சரி, ஏ பார்ட் சரி. சரியா? ஏ பார்ட் சரி. பி பார்ட்டை பாருங்க. ஏ பார்ட் சரியடா, பி பார்ட்டை பாருங்களா? பி பார்ட்டை பாருங்க. ஏ பார்ட் சரி பிளே, பி பார்ட்டை பாருங்க. பி பார்ட் என்ன? நேரடியான தாக்கங்கள். பி பார்ட் ஆனது பாருங்க நேரடியான தாக்கங்களாக இருக்க போது, நேரடியான தாக்கங்கள். சரியப்பா? பாருங்க, அமில குளோரைடுகளுக்கு பாருங்கள் மிகையாக கிரினாட் போட்டு நீர்ப்பகுத்தா புடையற்கோள் வரும் என்றது பேர் எங்கட சிலபஸ்ல இல்ல. ஆனா 2023ஆம் ஆண்டு செகண்ட் பார்ட்ல பாருங்கள் ஆல்டர்னேட்டிவ் ஆன்சராக பாருங்கள் போட்டிருக்காங்களா? ஆல்டர்னேட்டிவ் ஆன்சராக போட்டிருக்காங்க. என்ன அதுக்கும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பாருங்கள் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வளமையான செயற்பாடு என்ன பிள்ளை? எசுத்தர்களுக்கு மிகையான கிரினாட்டை போட்டு நீர்ப்பகுத்து விட்டா புடையற்கோள் பாருங்க பெறப்படுமா? எசுத்தர்களுக்கு மிகையான கிரினாட்டை போட்டு நீர்ப்பகுத்து விட்டா பாருங்கள் புடையற்கோளானது விளைவாக பெறப்படும். சரியா? அது சிலபஸ்ல இருக்கு. அதுக்கு மாற்று விடையாக பாருங்கள் இவரை கொடுத்துருக்காங்க. மாற்று விடையாக பாருங்கள் இவரை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் பி பாட்டா? பி பாட்டை பாருங்க. பி பாட் என்னவாம்? பின்வரும் தாக்கங்கள் 1 தொடக்கம் 5 PQRST ஆகிய விளைபொருட்களின் கட்டமைப்புகளை தரப்பட்ட அடைப்புகளில் வருக. என்ன கட்டமைப்புகளை தரப்பட்ட அடைப்புகளில் வரைய சொல்லி கேட்கிறாங்களா? கட்டமைப்புகளை கீறிட்டீங்கன்னா சரி, கட்டமைப்புகளை கீறிட்டீங்கன்னா சரி. சூத்திரம் கொடுக்கறத விட தனித்தனி கட்டமைப்பை கீறி விட்டீங்கன்னா சரி. என்ன பாருங்க, எத்தனாலுக்கு என்ன செய்யறாங்க? HCN சேர்க்கிறாங்களா? எத்தனாலுக்கு பாருங்க HCN பாருங்க சேர்க்கப்படுது. முதலாவது எத்தனாலுக்கு HCN ஆனது சேர்க்கப்படுது. HCN நீங்க HCN சொல்லிக்குள்ள NaCN-க்கு ஐதான கனிப்பொருள் அமிலம் போடுறதா? NaCN-க்கு பாருங்க ஐதான கனிப்பொருள் அமிலம் போடுறது. HCN நீங்க பொறிமுறை எழுதக்குள்ள என்ன? CN- வந்து கரநாட்ட கூட்டல் தாக்கத்துல ஈடுபடும். அதுக்கு பிறகு O- ஆக மாற்றுறது எங்கட ஐதான H+ ஆக இருக்குமா? ஐதான கனிப்பொருள் அமிலத்துல இருந்து வார செய்வதான் தாண்டில் O- என்னவாக மாற்றும்? OH ஆக மாற்றும். என்ன OH ஆக பாருங்க மாத்துறாரு. OH ஆக பாருங்க மாத்துறாரு. அப்ப இந்த கட்டமைப்பு நீங்க கீறி காட்டணும். இது பாருங்க CN ஆக இருக்கும். என்ன CN ஆக இருக்கும். இது OH ஆக இருக்கும். CN ஆக இருக்கும், OH ஆக இருக்குமா? CN ஆக இருக்கும், OH ஆக இருக்கும். கவனிங்க. அப்படி இப்ப RCN இருக்கு தன்பில் RCN தொகுதிக்கு நீங்க H3O+ சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா RCN தொகுதிக்கு H3O+ சேர்த்து விட்டீங்கன்னு சொன்னா கூச்சானது விளைவாக்கப்படுமா? RCN-க்கு H3O+ சேர்த்து விட்டா கூச்சானது விளைவாக்கப்படும். இதை விட சிலபஸ்ல இல்ல. சிலபஸ்ல இல்ல. என்ன ரிசோர்ஸ் புக்லயும் இல்ல. ஆனா என்ன தாக்கங்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. பயன்படுத்தி இருக்காங்க. இதே என்ன எங்கட பென்சோயிக் அமிலத்தை உருவாக்குறதுக்கு என்ன பென்சீன் ஈரசோனியம் குளோரைடுக்கு நாங்க CN போட்டு CN செய்யலாம், கூச்சாக மாத்தலாம். சரியா? CN பாருங்க கூச்சாக மாத்தலாமா? CN கூச்சாக மாத்தலாம். இந்த தாக்கங்கள் பாருங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குதா? இந்த தாக்கங்கள் பாருங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுக்கு பாருங்கள் என்ன? பென்சீன் ஈரசோனியம் குளோரைடு பாருங்கள் CuCN போட்டோம்டா. CuCN போட்டோம்னு சொன்னா என்ன? சைனோபென்சீன் வரும். CuCN போட்டா பாருங்கள் சைனோபென்சீன் வரும். சைனோபென்சீனுக்கு பாருங்க H3O+ கரைசலை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சைனோபென்சீனுக்கு H3O+ கரைசலை போட்டு விட்டீங்கன்னு சொன்னா இது கூச்சாக மாறுமா? CN ஆனது என்ன? கூச்சாக மாறும். ஒரு கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கிற ஒரு தாக்கமாக இருக்க போகுது. இது சிலபஸ்ல நாங்க பாவிக்கிற குறைவுகளே
ஆனா இந்த தாக்கங்களை பாருங்க கேட்டிருக்காங்களா, இந்த தாக்கங்களை பாருங்க கேட்டிருக்காங்க. சரியா? முதலாவது என்ன? முதலாவது எத்தனாலுக்கு HCN சேர்க்கிறோம். எத்தனாலுக்கு HCN சேர்க்கிறோம் பாருங்க, என்ன வருது? இவ்வாறான விளைவு பெறப்படுது. இவரை நாங்க சொல்றது சயனோ ஐதரீன் என்று பாருங்க சொல்லுவோமா. அந்த பெறப்படுற விளைவை பாருங்க என்ன சொல்லுவோம் சொன்னா சயனோ. சரி, அப்படின்னு சயனோ ஐதரீன் என்று பாருங்க சொல்லுவோம். என்ன சயனோ ஐதரீன், சயனோ ஐதரீன். இந்த பேருகள் பார்வையில் கேட்கலாமா? சைனோ ஹைட்ரீன், இல்ல சைனோ ஹைட்ரீன், சைனோ ஹைட்ரீன் பேர் பார்வையில் கேட்கலாம். எங்களோட ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல பார்வையில், ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல 74ஆம் பக்கத்துல இது சம்பந்தப்பட்ட என்ன உங்களுக்கு தியரி இருக்குதா? 74ஆம் பக்கத்துல இது சம்பந்தப்பட்ட தியரி இருக்கு. என்ன செய்யறோம்? NaCN போட்டு கரநாட்ட கூட்டு தாக்கத்துல ஈடுபட வைக்கிறோம். அது பிறகு என்ன செய்யறோம்? ஐதான கனிப்பொருள் அமிலத்தை போட்டு என்ன O- என்னவா மாறுது? OH ஆக மாறுது. இவருக்கு ரிசோர்ஸ் புக்கை பார்த்துக்கொள்ள வேணுமா? பில் பாருங்க, ரிசோர்ஸ் புக்கை பார்த்துக்கொள்ளணும். 74ஆம் பக்கத்துல பார்வையில் இருக்குதா? இதை பரப்புற விளைவிட பேர் என்ன பிள்ளைகள்? இது சைனோ ஐதரீனாக இருக்கும். சைனோ ஐதரீனாக இருக்கும். இரண்டாவது பார்வையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எத்தாயில் குளோரைடுக்கு சோடிய பருதி சேர்க்கப்படுது. எத்தாயில் குளோரைடு பார்வையில் 3 கார்பன் கொண்ட சோடிய பருதியானது சேர்க்கப்படுது. எத்தாயில் குளோரைடு பார்வையில் எத்தாயில் குளோரைடுக்கு 3 கார்பன் கொண்ட சோடிய பருதியானது சேர்க்கப்படுது. சரியா பில்? எத்தாயில் குளோரைடு பார்வையில் 3 கார்பன் கொண்ட சோடிய பருதியானது சேர்க்கப்படுது. இது நாங்க என்ன சொல்லலாம்? எத்தாயில் குளோரைட்ல நடக்கிற கரநாட்ட பதியீட்டு தாக்கம் என்று சொல்லலாமா? எத்தாயில் குளோரைடு நடக்கிற கரநாட்ட பதியீட்டு தாக்கம் கார்பனிக்கு அதிகரிக்கிற தாக்கம், கார்பனிக்கு அதிகரிக்கிற தாக்கமாக இருக்கு. கார்பனிக்கு அதிகரிக்கிற தாக்கமாக இருக்கு. CH3CH2 CH3CH2 இது என்ன? பார்பில் C ட்ரிபிள் பாண்ட் இங்க CH3 ஆக இருக்கும். C ட்ரிபிள் பாண்ட் CH3 ஆக இருக்கும். 5 கார்பன் கொண்ட சேதனை சேர்வை என்ன செய்து விளைவாக்கப்படுது? 5 கார்பன் கொண்ட சேதனை சேர்வை விளைவாக்கப்படுது. என்ன 2' பென்டைன் ஆக இருக்கும். என்ன 2' பென்டைன் ஆக பார்வையில் இருக்கும். 2' பென்டைன் 2' பென்டைன். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது என்னவா? ஃபீனோலுக்கு அமில குளோரைட் சேர்க்கிறோமா? ஃபீனோலுக்கு பார்வையில் அமில குளோரைட் சேர்க்கிறோமா? ஃபீனோலுக்கு அமில குளோரைட் சேர்க்கிறோம். ஃபீனோலுக்கு அமில குளோரைட் சேர்த்தோம்னு சொன்னா ஃபீனாயில் எசுத்தர் ஆனதுன்னு செய்யும் விளைவாக்கப்படும். ஃபீனோலுக்கு என்ன அமில குளோரைட் போட்டா, ஃபீனோலுக்கு அமில குளோரைட் போட்டா என்ன செய்யும்? ஃபீனைல் எசுத்தரானது விளைவாக்கப்படுமா? ஃபீனைல் எசுத்தரானது பார்வையில் விளைவாக்கப்படும். சரியா? ஃபீனோலுக்கு அமில குளோரைட் போட்டா என்ன? ஃபீனைல் எசுத்தரானது என்ன விளைவாக்கப்படும்? ஃபீனைல் எசுத்தரானது விளைவாக்கப்படும். சரியா? இதுல என்ன வருவீங்க? சி டபுள் பவுண்டோ என்ன CH3 ஆக இருக்கும். இதுல NaOH தேவையில்லையா? NaOH ஒட்டி விடுங்க. ஃபீனோலுக்கு நாங்க டிரெக்டாக அமில குளோரைட் போட்டா ஃபீனைல் எசுத்தர் வரும். ஆல்கஹோலுக்கு டிரெக்டா அமில குளோரைட் போட்டா சாதாரண எசுத்தர் பாருங்க வரும். சாதாரண எசுத்தர் வரும். சரியா பிள்ளைங்க? ஓகே. நாங்க நிறைய இடங்கள்ல பார்வையில் பாவிச்சிருக்கோம். உங்களோட ரிசோர்ஸ் புக்ல பாருங்க, ரிசோர்ஸ் புக்ல பார்வையில் இருக்குதா? ரிசோர்ஸ் புக்ல பிள்ளைகள் இருக்குது. ஆக்சிஜனை கொண்ட சேதனை சேர்வை ரிசோர்ஸ் புக்ல பிள்ளைகள் பேஜ் நம்பர் 86 ரிசோர்ஸ் புக்ல பார்வையில் பேஜ் நம்பர் 86ல பார்வையில் இருக்குது. ரிசோர்ஸ் புக்ல பார்வையில் பேஜ் நம்பர் 86ல பார்வையில் இருக்கிறாரா? சரியா? அதை பார்த்துக்கொள்ளுங்க. கையோட பார்த்துக்கொள்ள வேணுமா? கையோட பார்த்துக்கொள்ள வேணும். ஏன்னா ரிசோர்ஸ் புக்ல பேஜ் நம்பர் 74ல பாருங்க இருக்குது. சைனோ ஐதரின் விளைவாக்கப்படுறது. சைனோ ஐதரின் பார்வையில் விளைவாக்கப்படுறது இருக்குதா? ஓகே. அடுத்த 4வது தாக்கம் என்ன? அமில குளோரைடுக்கு கிரினாட்டை போட்டு என்ன செய்யறாங்க? நீட் பகுக்கிறாங்களா? அமில குளோரைடு பார்வையில் கிரினாட்டை போட்டு என்ன செய்யறாங்க? நீட் பகுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இங்க புடையற்கோள் விளைவா பெறப்படும். இது பிள்ளைகள் சிலபஸ்ல இல்லையா? சிலபஸ்ல இல்ல. C டபுள் போண்டோ CL. முதலாவது தாக்கம் என்ன? கிரினாட்டை போடுறோம். ரெண்டாவது தாக்கம் என்ன பிள்ளைகள்? நீட் போக்கு செய்யறோமா? நீட் போக்கு செய்யணும். பாருங்க என்ன செய்யறாங்க? MgCl இதை மிகையாக போடணும் இல்லையா? MgCl மிகையாக போட வேணுமா? கிரினாட் சோதனை பொருட்களில் மிகையாக போடணும். மிகை கிரினாட். இரண்டாவது ஸ்டெப் என்ன? அமில நீர். நீர் பகுப்பு போட்டாலும் ஓகே. நீர் பகுப்பு இலக்கங்களில் புடையற்கோளானது விளைவாக்கப்படும். என்ன விளைவாக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வரப்போறது என்ன? இதானே இந்த C டபுள் போண்டோ. இது பாருங்க, இது என்னவா மாறும்? இது OH ஆக மாறும். என்ன இங்க பாருங்க, OH ஆக மாறும். இங்க வருவார். இரண்டு என்ன? இங்க கிரினாட்டோட MgCl விட்டு MgCl விட்டு என்ன ஃபீனைல் தொகுதி என்ன செய்யும்? பிரதியிடப்படும். கிரினாட்டோட MgCl விட்டு பாருங்கள் ஃபீனைல் தொகுதியானது என்ன செய்யும்? பிரதியிடப்படுமா? ஃபீனைல் தொகுதி பிரதியிடப்படும். என புடையற்கோளானது விளைவாக்கப்படுமா? பாருங்க, புடையற்கோள் விளைவாக்கப்படும். அங்கால என்ன பிள்ளை பாருங்க, அங்கால
ப்ரொப்பைனுக்கு என்ன செய்யறோம் ஹெச்பிஆர் சேர்க்கிறோமா? ப்ரொப்பைனுக்கு பாருங்க ஹெச்பிஆர் சேர்க்கிறோம். அப்ப 2 HBr என்ன செய்யும்? கூட்டலடையுமா? 2 HBr பாருங்க கூட்டலடையும். ப்ரொப்பைனுக்கு பிள்ளைகள் ஹெச்பிஆர் பாருங்க சேர்க்கிறோம். ப்ரொப்பைனுக்கு ஹெச்பிஆர் சேர்த்து விட்டா 2 HBr என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? கூட்டலடைய போகுது. அவ்வளவுதான். நான் அஞ்சாவது இங்க எழுதுறேன் பிள்ளைகள். இங்க எழுதுறேன் அஞ்சாவது. ப்ரொப்பைனுக்கு பிள்ளைகள் ப்ரொப்பைனுக்கு ஹெச்பிஆர் சேர்க்கிறோம். இதுவும் கிட்டத்தட்ட என்ன பிள்ளைகள்? மார்க்கோனிகோவின் விதி மாதிரி. மார்க்கோனிகோவின் விதி மாதிரியா? மார்க்கோனிகோவின் விதி மாதிரி என்ன வருவீங்க? CH3 என்ன? இதுல பாருங்க சிபிஆரா சிபிஆர், இதுலயும் என்ன சிபிஆர், இங்கேயும் என்ன CH3 ஆக இருக்கு. CH3 ஆக இருக்கு. சரி அப்படி இங்க ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் சேருது. இங்க என்ன பிஆர் சேருது. பிஆர் சேருது. 2 பை பிணைப்பும் என்ன செய்யுது? உடைக்கப்படுது. 2 பை பிணைப்பும் பண்பில் உடைக்கப்படுதா? 2 பை பிணைப்பும் உடைக்கப்படுது. சரி அப்படி ஓகே. அடுத்த பாருங்க சிஎனும் சேர்வைக்கு Br2CCl4 சேர்க்கும் போது உருவாகும் விளைபொருளையும் அத்தாக்கத்துக்கான பொறிமுறையும் குறிப்பிடுக. அதாவது பாருங்க Br கூட்டலடையும் இரத்தன் நாட்ட கூட்டல் தாக்கம் இங்க என்ன பிள்ளைகள்? புரோமோனியம் அயனானது விளைவாக்கப்படுவேன். புரோமோனியம் அயன் தர்மையில் விளைவாக்கப்படுமா? புரோமோனியம் அயனானது விளைவாக்கப்படும். அவ்வளவுதான். புரோமோனியம் அயன் விளைவாக்கப்படும். நீங்க 2 ஸ்டெப்ல கொடுத்து விட்டீங்கன்னா சரியா? பொறிமுறை பிள்ளைகள் 2 ஸ்டெப்ல கொடுத்து விட்டீங்கன்னா சரி. வர முனைவாக்கத்தை காட்டணும். என்ன முனைவாக்கத்தை காட்டணும்? Br2CCl4 சொன்ன பிள்ளைகள் பாருங்க அங்க வரப்போறது Br டெல்டா பிளஸ் வரும். Br டெல்டா பிளஸ் ஆனது உருவாக்கப்படும். Br டெல்டா பிளஸ் உருவாக்கப்படும். இது கட்டமைப்பு போட்டோம்னு சொன்னா கட்டமைப்பு எப்படி இருக்கீங்க? CH3 என்ன C டபுள் பாண்ட் என்ன இங்க என்ன CH3 CH3 C டபுள் பாண்ட் CH3 உங்களை CH3 என்ன CH3 ஆக இருக்கும். என்ன CH3 ஆக பரமையில் இருக்க போகுது. Br2 என்ன Br2CCl4 சேர்க்கும் போது Br2CCl4 சேர்க்கும் போது நாங்க வளமை அப்படித்தானே மேல் காட்டுனாங்க. இங்க ஒரு Br இங்க ஒரு Br, இந்த Br டெல்டா பிளஸ், இந்த Br டெல்டா மைனஸ், பைப்பிணைப்பு இந்த Br தாக்க இந்த சிக்மா பிணைப்பு என்ன செய்யுது? முழுமையாக உடைக்கப்படுது. முழுமையாக பரப்பில் உடைக்கப்படுது. முழுமையாக உடைக்கப்பட்ட அப்படியே எங்க என்ன வரும்? புரோமோனியம் அயனானது விளைவாக்கப்படுமா? புரோமோனியம் அயனானது பரப்பில் விளைவாக்கப்படும். சரி அப்படி புரோமோனியம் அயன் பரப்பில் விளைவாக்கப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா புரோமோனியம் அயன் விளைவாக்கப்படுவாரா? அப்ப இதுல சி மேல ஒரு CH3 பரப்பில் இருக்கு. CH3 இருக்கு. இங்கேயும் என்ன CH என்ன CH3 பரப்பில் இருக்கு. CH3 இருக்கு. இதுல என்ன Br, இதுல Br பிளஸ் டெல்டா பிளஸ் ஆக இருந்து என்ன வந்துட்டு Br பிளஸ் ஆக வந்துட்டு இங்க என்ன பிள்ளைகள்? Br மைனஸ் ஆக வந்துட்டு என்ன Br மைனஸ் ஆக பரப்பில் வந்துட்டார். Br மைனஸ் மொத்தம் 4 தனிச்சோடி இருக்கும். 4 தனிச்சோடி பரப்பில் இருக்கும். 4 தனிச்சோடி இருக்கும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்ல பாருங்க என்ன நடக்கும்னு சொன்னா இங்க சி என்ன இங்க CH3 இதுல பாருங்க CH இங்க என்ன CH3 இதுல புரோமோனியம் அயன் என்ன புரோமோனியம் அயன் இதுல இந்த CH3 தாக்குற மாதிரி நான் நடக்கிறேன். எப்படி Br மைனஸ் Br மைனஸ் என்ன செய்யுது? Br மைனஸ் இந்த CH3 பாருங்க தாக்குறாரு. Br மைனஸ் பாருங்க இந்த CH3 தாக்குறாருன்னு சொன்னா இவர் என்ன செய்யறார்? இந்த சிக்மா பிணைப்பானது Br பிளஸ் நோக்கி முற்றாக உடைக்கப்படுதா? சிக்மா பிணைப்பு பாருங்க Br பிளஸ் நோக்கி முற்றாக உடைக்கப்படுது. முற்றாக உடைக்கப்பட்ட என்ன? ஈரலசன் இணைக்கப்பட்ட விளைவானது பெறப்படும். ஈரலசன் இணைக்கப்பட்ட விளைவானது பெறப்படும். இதுல சி இங்க என்ன CH3 என்ன இதுல Br என்ன இதுல Br என்ன இதுல CH இதுல CHBr என்ன இங்க CH3 ஆக இருக்கும். இறுதி விளைவு இப்ப பொறிமுறை கேட்டுக்கிறாங்க. நீங்க இறுதி விளைவு எழுதி போட்டு பொறிமுறையை கொடுத்து விட்டீங்கன்னா சரியா? இறுதி விளைவு எழுதி போட்டு பொறிமுறையை கொடுத்து விட்டீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? இறுதி விளைவை கொடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் பரமையில் இறுதி விளைவு கொடுக்கணும். சி பார்ட் தானே? சி பார்ட் ஸ்ட்ரக்சர்ல ஸ்ட்ரக்சர்ல பரமையில் சி பார்ட் இல்லாங்க. முழு விளக்கத்தோட பரமையில் இந்த கேள்விகள் செய்யறவன். முழு விளக்கத்தோட கேள்விகள் செய்யறோம். டவுட் இருக்கிறார்கள் என்ன செய்யலாம்? நீங்க ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். என்ன டவுட் இருக்கிறார்கள் ஸ்டாப் பண்ணி பரமையில் பார்க்கலாம். சரியா? இதை யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்றேன்? யூடியூப்ல பரமையில் அப்லோட் பண்றோம். இது ஒரு புடை புரோமைட் இங்க என்ன இதுல ஒரு CHBr என்ன CHBr இங்க என்ன CH3 ஆக இருக்க போகுது. என்ன இது ஒரு புடை புரோமைட். இது என்ன ஒரு வழி புரோமைடாக இருக்க போகுது. இதானே விளைவு? தான் விளைவு. சரியா? சி சரி. பாருங்க 4வது ஸ்ட்ரக்சர்ல சி சரியா? 4வது ஸ்ட்ரக்சர்ல சி சரி. அடுத்தது பாருங்க நாங்க 8வது எஸ்ஏ கேள்வி பார்ப்போமா? 8வது எஸ்ஏ கேள்வி மாற்றீடு சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் பண்பில் இருக்குது. மாற்றீடு சம்பந்தப்பட்ட ஐடியாஸ் பண்பில் இருக்கு.
சரி அப்படி மாற்றீடு கடவுள்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா மாற்றீடு கடவுள்னு பார்ப்போம். ஓகே பிள்ளைகள் பாருங்க, உங்களுக்கு தெரியும் கார்பனுக்கும் நைட்ரசனுக்கும் இடையில போய் இரட்டை பிணைப்பு காணப்படுதுன்னு சொன்னா, கார்பன் நைட்ரஜனுக்கு இடையில பாருங்க இரட்டை பிணைப்பு காணப்படுதுன்னு சொன்னா அது என்ன, பெரும்பாலும் ஏமை தவிர்ந்த NH2 தொகுதிக்கும் ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்குமான தாக்கமாக இருக்குமா. ஏமை தவிர்ந்த NH2 தொகுதிக்கும் ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்குமான தாக்கமாக இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி பாருங்க, இது ஒரு ஆல்டிஹைட், யாதாயினும் ஒரு ஆல்டிஹைட்டுக்கு இங்கால என்ன ஒரு NH2 தொகுதி இருக்கிறார். இது ஒரு ஆர் கூட்டமாக இருக்கு. என்ன நடக்குது அப்படி, இது ஒரு இணைப்பு தாக்கம் பாருங்க நடக்கும். நீராற்றலுக்கு உட்பட்ட இந்த ஓவும் இந்த H2 பார்வையில் அகற்றப்படுமா, இந்த ஓவும் H2 பார்வையில் அகற்றப்படும். அப்ப இங்க நீங்க சொல்ல போறது எப்படி, RCH டபுள் பாண்ட் என்ன இங்கால N, இது ஒரு R டேஷ் வைக்கணும், எப்படி R டேஷ் பார்வையில் வைக்கணும். இது அனலினுக்கும் இந்த தாக்கம் நடக்கும். இது கர்நாடக கூட்டலும் நீக்கலுமாக இருக்க போகுது. இது பாருங்க ஆல்டிஹைடுக்கு நடக்கிற தாக்கம். அடுத்த பார்வையில் இது கீட்டோனுக்கு நடக்கிற தாக்கம் சொல்லிக்கல. இது என்ன ஆர் டேஷ் இங்க என்ன வர போகுது, ஆர் டேஷ் NH2 ஆக இருக்குமா, ஆர் டேஷ் NH2 சொல்லிருக்கல. பாருங்கள் கீட்டோனுக்கு நடந்தா அப்படி ஏன்னா இந்த H2 அகற்றப்படுமா, H2 பார்வையில் அகற்றப்படும். இங்க வர போறது ஆர் என்ன, ஆர் சி டபுள் பாண்ட், இங்க ஒரு ஆர் டேஷ், இங்க ஒரு ஆர் டேஷ், இது ஒரு என் R1 வைக்கிறேன்னா R1 பார்வையில் வைக்கிறேன். என்ன NH ஆர் நான் R1 பார்வையில் வைக்கிறேன். என்ன NH R1 அப்படின்னு நான் R1 பார்வையில் வைக்கிறேன்னா R1 வைக்கிறேன். சரி அப்படி ஓகே. அப்ப இந்த தாக்கம் இருக்குல்ல அப்படி, இந்த தாக்கம் பாருங்க, இந்த தாக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன அப்படி பாருங்க, இமீன்கள் என்று பாருங்க சொல்றாங்க. ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்கும் முதல் அமீன்கள், ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன்களுக்கும் முதல் அமீன்களுக்கும் இடையில உருவாகி என்ன, ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன்களுக்கும் முதல் அமீன்களுக்கும் இடையில உருவாக்கப்படுற கரநாட்ட கூட்டல் என்ன சக நீக்கல் தாக்கம், இது அப்படி இந்த விளைவுகளை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இமீன்கள் என்று சொல்றாங்களா. இமீன்கள் இது இன்னும் கேள்விகளுக்கு வரல பிள்ளைகள், கேள்விகளுக்கு வரலாமா, ரிசோர்ஸ் புக்ல இருக்குது. என்ன சொல்றோம், இது இமீன்களாக இருக்கும். என்ன இமீன்கள். சரி அப்படி இந்த பேரெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படி, இதெல்லாம் என்ன இமீன்களாக இருக்கும். என்ன இமீன்கள் இமீன்ஸ் என்று பாருங்க சொல்றது, இமீன்ஸ் என்று பாருங்க சொல்லுவோமா, இமீன்ஸ் என்று பாருங்க சொல்லுவோம். அதாவது என்ன IMINES இமீன்ஸா IMINES ஆக இருக்கும். இமீன்ஸ் என்று பாருங்க சொல்லுவோம். இது எப்படின்னு சொன்னா அப்படி பாருங்க, எங்களுக்கு ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன்களுக்கு என்ன 2,4 DNPயோட பிராடியன் சோனைப்போட நடைபெற தாக்கம் நிறைய என்ன கர்நாடக கூட்டல் உங்களை நீக்கல். அதே மாதிரி தானே என்ன இது ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்கு அப்படி முதல் அமீன்களுக்கு நடைபெற தாக்கம், என்ன முதல் அமீன்களுக்கு நடைபெற தாக்கம் அனலீனும் இவ்வகையான தாக்கத்தை நிகழ்த்தும் பிள்ளைகள். ஆனா ஏமைடானது நிகழ்த்தாதா, ஏமைடானது பார்வையில் நிகழ்த்தாது. அனலீனும் இவ்வகையான தாக்கத்தை நிகழ்த்தும் பிள்ளைகள், ஏமைடானது நிகழ்த்தாது. சரியா ஓகே. எங்களுக்கு ஆல்டிஹைட் அல்லது கீட்டோனுக்கு பிள்ளை 2,4 DNP போட்டீங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நாங்க, பரப்புற விளைவானது 2,4 டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ரோசோன் ஒன்று பாருங்க சொல்லுவோமா, 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரோசோன் ஒன்று பாருங்க சொல்லுவோம். சரியா பரப்புற விளைவு பாருங்க 2,4 என்ன டைநைட்ரோ என்ன 2,4 டைநைட்ரோஃபீனைல் 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரோசோனாக இருக்கும். என்ன ஹைட்ரோசோன் என்ன ஹைட்ரசீன் என்னவாக மாறுது பேல், ஹைட்ரோசோனாக மாறுது. அதன் பாருங்க எங்களுக்கு தாக்கம் ஒரு கீட்டோனுக்கு பாருங்க நான் காட்டுறேன், பிரச்சனை இல்லை, கீட்டோனுக்கு மேல் காட்டி விடுறேன். NH2 ஆக இருந்த என்னவா போயிருக்கும், கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு வந்திருக்கும். சரி அப்படி இது பாருங்க 2,4 டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரோசோனாக இருக்கும். இது பாருங்க இரண்டாவது கார்பன்ல NO2 இருக்கிறார். இங்க என்ன பிள்ளை நான்காவது கார்பன்ல பாருங்க NO2 இருக்கிறார். பிராடியின் சோதனை பொருள் என்ன சொல்லுவோம் பிள்ளை. இப்ப பாருங்க நியூ சிலபஸ்ல 2,4 DNP என்று பாருங்க சொல்லுவோம். 2,4 DNP எல்லா ஆல்டிஹைட்டும் எல்லா கீட்டோனும் என்ன செய்யும், பிராடியின் சோதனை பொருளுக்கு விடையளிக்குமா. எல்லா ஆல்டிஹைட் எல்லா கீட்டோன் பார்பில் பிராடியின் சோதனை பொருளுக்கு விடையளிக்கும். கடும் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் நிற வீழ்வடி பாருங்க பெறப்படும். கடும் மஞ்சள் அல்லது செம்மஞ்சள் நிற வீழ்வடி பெறப்படும். உங்களுக்கு பிள்ளை பாருங்க பிராடியின் சோதனை பொருள் சம்பந்தப்பட்ட தாக்கம் பார்ப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாருங்க ரிசோர்ஸ் புக்ல பாருங்க ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல பிள்ளை
75ஆம் பக்கத்துல பாருங்க இருக்குதா, பேஜ் நம்பர் 75. சரி, அப்படியே பேஜ் நம்பர் பாருங்க, பேஜ் நம்பர் 75ல பாருங்க இருக்குது. எங்கட இமீன்ஸ் இந்த தாக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல பாருங்க, ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல என்ன பேஜ் நம்பர் 94ல பாருங்க இருக்குதா, பேஜ் நம்பர் என்ன 94ல பாருங்க இருக்கு, பேஜ் நம்பர் 94ல பாருங்க இருக்கு. ஓகே தானே, சரியா? இமீன்ஸ் இதுதான் எங்களோட மாற்றீட்டுக்கான ஐடியாக இருக்க போகுது. அடுத்த விஷயம் பாருங்க, கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு. இரட்டை பிணைப்பு கார்பன் ஹைட்ரஜன் இருந்தா அது எப்படிப்பட்ட கார்பனில் சேர்வையாக இருந்திருக்கணும்? ஆல்டிஹைடாக இருந்திருக்கணும். கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில இரட்டை பிணைப்பு இருக்கு, கார்பன் நைட்ரஜன் இரட்டை பிணைப்பு இருக்கு, கார்பன்ல எந்த ஒரு ஹைட்ரஜனும் இல்லைன்னு சொன்னா எப்படிப்பட்ட சேதனை சேர்வையாக இருந்திருக்கணும்? கார்பனில் சேர்வையாக இருந்திருக்கணும், கீட்டோனாக இருந்திருக்கணுமா? கீட்டோனாக இருந்திருக்கணும். இந்த ஐடியா எடுத்துட்டு மாற்றிட பார்ப்போம். இந்த ஐடியா எடுத்துட்டு மாற்றிட பாருங்க பாப்போமா, சரியா? எப்படியும் என்ன இமீன்ஸ் தான் என்ன உருவாகி இருக்குதா, இமீன்கள் பாருங்க, இமீன் உருவாகி இருக்கு. கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில பாருங்க இரட்டை பிணைப்பு இருக்குதா, கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில பாருங்க இரட்டை பிணைப்பு இருக்கு. ஏன்னா கார்பன் நைட்ரஜனுக்கு இடையில போய் இரட்டை பிணைப்பு பாருங்க இருக்கு. ஏன்னா பாப்போம், கார்பன் நைட்ரஜன் இடையில பாருங்க இரட்டை பிணைப்பு இருக்குதா, இரட்டை பிணைப்பு இருக்கு. கேளிய வாசிப்பம், கேளிய வாசிப்பம், கேளிய வாசிப்பம், கேளிய பாருங்க வாசிப்பம். என்ன சொல்றாங்க? ஒரே சேதன தொடக்கும் பொருளாக 2' புரோப்பனோலை பயன்படுத்தி சேர்வை ஐயை தயாரிப்பதற்கான தாக்க திட்டம் கீழே தரப்பட்டுள்ளது. பாருங்க, என்ன 2' என்ன புரோப்பனோல் இருக்கிறார், என்ன 2' புரோப்பனோல் இருக்கிறார். ஒரு சைடால சியை உருவாக்குறாங்க, ஒரு சைடால பாருங்க ஏபிசி என்று உருவாக்குறாங்க, மற்ற சைடால என்ன சியை பயன்படுத்துறாங்க. உச்சுக்கு சி போட்ட என்ன ஐயானது பெறப்படுது. ABCDEFGH ஆகிய சேர்வைகளின் கட்டமைப்பை வரைவதன் மூலம் தாக்கங்கள் 1 தொடக்கம் 7க்கு பொருத்தமான சோதனை பொருளாக கீழே தரப்பட்டுள்ள பட்டியலிருந்து மாத்திரம் தெரிந்தெடுத்து எழுதுவதன் மூலமும் மேற்குறித்த தாக்க திட்டத்தை பூரணப்படுத்துங்க. சோதனை பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன HPR பெராக்சைடு முன்னிலையில் இருக்கு. அப்படின்னு சொன்னா என்ன முரண் மார்க்கோனிக்கன் விதி வரும். ஏன்னா அட்கீனுக்கு நாங்க செய்யறோம் பெராக்சைடு முன்னிலையில HBr பாருங்க போடுறோம். அட்கீனுக்கு பெராக்சைடு முன்னிலை HBr போடுறோம். அமோனியா இருக்கு, PBr3 இருக்கு, KCN இருக்கு, H3O+ இருக்கு, லிதியம் அலுமினியம் ஹைட்ரைட் இருக்கு, நீர் இருக்கு, PCC இருக்கு. PCC CH2Cl2 என்று பாவிக்கல, நாங்க தனியா PCC என்று தான் பாவிக்கிறதா, PCC என்று தான் பாவிக்கிறது. ரிசோர்ஸ் புக்ல என்ன PCC இருக்கு. முதல் எட்கோவுக்கு PCC போட்டா என்ன ஆல்டிஹைட் வரும், வழி எட்கோவுக்கு PCC போட்டா என்ன கீட்டோன் வரும், புடை எட்கோவோட PCC தாக்கம் இல்லை. பா Al2O3 வெப்பம் நீரேற்றலுக்கு பயன்படுத்தலாம், அமில KMNO4 சீரலுக்கு பயன்படுத்தலாம், மெக்னீசியம் உலரீதர் என கிரினான் சோனை புழு உருவாக்குறதுக்கான பயன்படுத்தலாம். பாவம் எங்களுக்கு இறுதி விளைவு பார்த்தோம்னு சொன்னா, இறுதி விளைவு பார்த்தோம்னு சொன்னா என்ன இமீன் பாருங்க இருக்கிறார், இமீன் இருக்கிறார். அது இறுதி விளைவை வச்சுக்கொண்டாங்கன்னு சொல்லுவோம். இரட்டை பிணைப்பு கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு. இரட்டை பிணைப்பு கார்பன் பாருங்க, கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையிலான இரட்டை பிணைப்பு கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இது என்ன ஒரு ஆல்டிஹைடாக இருந்திருக்கணுமா? இது பாருங்க ஒரு ஆல்டிஹைடாக இருந்திருக்கும். நான் விளைவு எழுதுனேடா, விளைவு பாருங்க எழுதுறேன், விளைவு பாருங்க எழுத போறேன்னா விளைவு எழுதுனா சரியா, விளைவு எழுதுறேன், விளைவு பாருங்க எழுதுறேன். உங்களோட விளக்கத்துக்காக தன்மையில் நல்ல விளக்கமாக பாருங்க சொல்லப்பட்டிருக்கா, நல்ல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் என்ன இதோட டிஸ்கஷன் பாருங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இதோட டிஸ்கஷன் பாருங்கள் செய்ய மாட்டாங்க. எலிமெண்ட் சொன்னாப்லே மற்ற கேள்விகளுக்கு பாருங்க டிஸ்கஷனை செய்ய பார்க்கணும், நான் டிஸ்கஷனை செய்ய பார்க்கணும். சரியா? ஓகே. தரப்பு என்னவாம் இதுல என்ன CH3 என்ன CH3 இங்க CH என அங்கால CH3 இதை பாருங்க என்ன CH டபுள் பாண்ட் என்ன டபுள் பாண்ட் N என்ன N CH2 CH3 CH2 என்ன CH3. அப்ப இமீன் பாருங்க, இமீன் இருக்கு என்ன இமீனானது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க என்ன சொன்னோம், இது ஒரு ஆல்டிஹைடாக பாருங்க இருக்கணும். இந்த தொகுதி என்ன எவ்வளவும் பாருங்க, இந்த 4 கார்பனும் ஒரு ஆல்டிஹைடாக இருக்கணும். வேற என்னவாக இருக்கணும்? ஒரு முதல் அமீனாக இருக்கணும். இப்ப நாங்க உருவாக்க வேண்டியது பிள்ளைகள் இது பாருங்க, முதல் அமீனா உருவாக்க வேண்டியது பிள்ளை முதல் அமீனா CH2 CH3 CH2 இது என்ன NH2 ஆக இருக்கும். இதே மாதிரி என்ன இது ஒரு ஆல்டிஹைடாக இருக்கும். ஆல்டிஹைடா இந்த ஆல்டிஹைடை நாங்க கொண்டு வந்துட்டோம்டா சரி, என்ன ஆல்டிஹைடை கொண்டு வந்துட்டோம்டா சரி. இது CH3 CH என்ன இது ஒரு ஆல்டிஹைட். அப்படி பாருங்க CHO ஆல்டிஹைடாக இருக்கணும். இது என்ன இங்க ஒரு CH3 ஆக இருக்கணும். என்ன நடக்க போதும், ஆல்டிஹைடோட இந்த ஆக்சிஜனும் இந்த H2 என்ன செய்து அகற்றப்பட்டு இந்த இமீனானது உருவாக்கப்படுது. எங்களுக்கு ஆரம்பத்துல தரப்பட்டிருக்கிற என்ன 2' புரோப்பனோல் பாருங்கள் தந்திருக்காங்க.
டூ டேஷ் ப்ரொப்பனோல் பாருங்கள் தந்திருக்கிறாங்களா, டூ டேஷ் ப்ரொப்பனோல். இப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா அப்படி பாருங்க, நாங்க யாராவது ஒரு ஆளை வர பண்ணிட்டா சரி என்ன, 3 கார்பன் கார்பனிக்க பாருங்கள், கார்பனிக்க பாருங்க டூ டேஷ் ப்ரொப்பனோலா அப்படி பாருங்க, டூ டேஷ் டூ டேஷ் ப்ரொப்பனோலாக இருக்கு போதும். டூ டேஷ் ப்ரொப்பனோல் பிள்ளை, டூ டேஷ் ப்ரொப்பனோலா, டூ டேஷ் ப்ரொப்பனோல். இதுல 3 கார்பன் இருக்கு பிள்ளை. இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 4 கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு. ஒரு கார்பனை அதிகரிச்சிருக்கிறோம், ஒரு கார்பனை தவிர அதிகரிச்சிருக்கிறோம். ஒரு கார்பனை அதிகரிக்கிறேன்னு சொன்னா, ஒரு கார்பன் அதிகரிக்கிறேன்னு சொன்னாவில் கிரினாட்டு கூடாக போகலாம், கிரினாட்டு கூடாக போகலாம். ஆனா கிரினாட்டை போட்டு அங்க வேற சேதனை சேர்வையை பயன்படுத்தக்கூடாது, வேற சேதனை சேர்வை பயன்படுத்தக்கூடாது. இவருக்கு இவருக்கு நாங்க ஒரு கார்பன் அதிகரிக்கணும்னு சொன்னா இவரை கிரினாட்டா மாத்தி போட்டு CO2 போட்டு விட்டா, கிரினாட்டா மாத்தி CO2 போட்டு விட்டா என்ன, ஒரு கார்பன் அதிகரிக்கப்படும். CO2 இங்க இருக்குதா, இல்லாட்டி மெத்தனால் இங்க தரப்பட்டிருக்கா? CO2 அல்லது மெத்தனால் தரப்பட்டிருக்கா? இல்லை. CO2 அல்லது மெத்தனால் பார்வையில் தரையில், CO2 அல்லது மெத்தனால் பார்வையில் தரையில்லையா, தரையில. வேற என்ன செய்யலாம்? CO2 அல்லது மெத்தனால் தரையில்லைன்னு சொன்னா வேற என்ன செய்யலாம்? ஒரு கார்பன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு கார்பன் அதிகரிக்கிறதுக்கு சி எண்ணத்தான் பாருங்க பயன்படுத்த வேணுமா, சி எண்ணத்தான் பார்வையில் பயன்படுத்த வேணுமா, சி எண்ணத்தான் பயன்படுத்த வேணும். சரியா, சி எண்ணத்தான் பார்வையில் பயன்படுத்த வேணும். இவரை உருவாக்குறேன்னு சொன்னோம், இவரை உருவாக்குறேன்னு சொன்ன என்ன, இதுக்கு முதல் ஸ்டெப் எப்படி இருக்கணும்? இது ஒரு முதல் அல்கோஹோலாக இருந்திருக்கணும். இவரை உருவாக்குறேன்னு சொன்னா இதுக்கு முதல் ஸ்டெப் என்ன, ஒரு முதல் அல்கோஹோலாக இருந்திருக்கணுமா, முதல் அல்கோஹோலாக பார்வையில் இருந்திருக்கும். இல்ல வேற வழி இல்லை, இது ஒரு முதல் அல்கோஹோலாக பார்வையில் இருந்திருக்கணும். இதுக்கு முன்னால என்ன, இதுக்கு முன்னால பாருங்க முதல் ஸ்டெப் ஆனது நாங்க ரிவர்ஸ்லையும் பார்ப்போமா, ரிவர்ஸ்லையும் பார்ப்போம். CH என்ன, இது ஒரு முதல் அல்கோஹோலாக இருந்திருக்கணும். என்ன, CH2OH, CH2OH. இங்க என்ன பிள்ளைகள் CH3 இருக்கும். இது என்ன, ஒரு முதல் அல்கோஹோலாக இருந்திருக்கணுமா, முதல் அல்கோஹோலாக பாருங்கள் இருந்திருக்கணும், முதல் அல்கோஹோல். அப்ப 3 கார்பன் கொண்ட சேர்வையிலிருந்து 4 கார்பன் கொண்ட முதல் அல்கோஹோலை கொண்டு வரணும், 4 கார்பன் கொண்ட முதல் அல்கோஹோல் பாருங்களில் கொண்டு வரணும். எங்களுக்கு என்ன இருக்கு, லிதியம் அலுமினியம் ஐதரைட் என்ன, லிதியம் அலுமினியம் ஐதரைட் அமில நீரை பார்வையில் பயன்படுத்தலாம், சிக்கல் அமிலம் இருக்குதா, H3O+ இருக்கு, H3O+ இருக்கு, அமில நீர் பயன்படுத்தலாம். ஈதர் தான் இல்ல, மெக்னீசியம் உலர் இருக்கு, என்ன மெக்னீசியம் உலர் இருக்கு, அது ஒரு தனிய சோதனை பொருளாக தந்திருக்காங்க. சரியா, ஓகே. அப்ப இந்த ஸ்டெப்பால நாங்க இவரை கொண்டு வரோம். இது பாருங்க 3 கார்பன் தானே, 3 கார்பன் என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், OH நான் என்ன செய்ய போறேன், BR மாத்துறேன், OH BR மாத்துறேன், PBr3. OH BR மாத்தின அப்படி நடக்கும், CH என்ன, இங்க BR வருமா, CHBr வரும், இங்க CH3 என்ன, CH3. இதுக்கு நாங்க அப்படி என்ன செய்யலாம், அமோனியாவை போடலாம். அது என்ன, மிகை அமோனியா போட்டோம்டா மிகை அமோனியா போட்டோம்டா என்ன, இங்க சதுர அமோனியம் உப்பு பாருங்க என்ன விளைவாக்கப்படாது, சதுர அமோனியம் உப்பு விளைவாக்கப்படாது. BRக்கு பதிலாக என்ன வரும், BRக்கு பதிலாக என்ன, BRக்கு பதிலாக NH2 வரும். ஆனா எங்களுக்கு என்ன தேவை பிள்ளைகள், தொங்கல் கார்பன்ல NH2 இருக்கணும், தொங்கல் கார்பன்ல போய் NH2 இருக்கணும். அடே இப்படி கொண்டு வந்த மனுஷனா எங்களுக்கு எவ்வாறான NH2 பிள்ளைகள் பெறப்படுது, எவ்வாறான NH2 பெறப்படுது, இலான் பார்பே NH2 பெறப்படுது, இலான் பார்பே NH2 பெறப்படுது. தேவையில்லை எங்களுக்கு என்ன தேவை, நேர்ச்செங்கிலி வேணும், நேர்ச்செங்கிலி வேணும், தொங்கல் கார்பன்ல NH2 வேணும், தொங்கல் கார்பன்ல பார்பே NH2 வேணும். ஆக இந்த வழி கூடாக நாங்க போக முடியாது, இந்த வழி கூடாக போக முடியாது. அப்ப தொங்கல்ல BR வரப்போனணும், தொங்கல்ல பார்வையில் BR வரப்போனணும். இங்க ஒரே ஒரு வழி இருக்கு, நாங்க இவர் எடுக்கிறது பார்வையில் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதாவது CH3 CH2 NH2 எடுக்கிறது ஒரே ஒரு வழிதான் பாருங்க இருக்குன்னு, இவருக்கு மிகையாக அமோனியா போடுவோமா, மிகையாக பார்வையில் மிகையாக அமோனியா போடுவோம். மிகையாக அமோனியா போட போறோம்னு சொன்னா என்ன, CH3 CH2 BR இருக்கு, CH3 BR, இதுக்கு மிகை அமோனியா போட்டு என்ன வரும். அப்ப இதை எப்படி தொங்கலே கொண்டு வர, அதுக்கு தானே எங்களுக்கு பெராக்சைடு முன்னிலை HBr தந்திருக்காங்க, முரண் மார்க்கோனிகளின் விதிப்படி பயன்படுத்தலாம். அப்படி இதுக்கு நீங்க என்ன செய்யலாம், நீரற்றை Al2O3 வெப்பமா, Al2O3 வெப்பம், Al2O3 வெப்பம் சொன்னா என்ன வரப்போதீங்க, CH3 CH என்ன டபுள் பாண்ட் CH2. சரி அப்படி, அப்ப இதுக்கு என்ன வரும், பெராக்சைடு முன்னிலையில HBr சேர்க்கிறேன், பெராக்சைடு முன்னிலையில பாருங்க HBr பாருங்க சேர்க்கலாம். எப்படி தந்திருக்கிறாங்க அவங்க, HBr H2O2 ஒன்று பாருங்க தாராங்க. பெராக்சைடு முன்னிலையில பாருங்க, பெராக்சைடு முன்னிலையில HBr பாருங்க சேர்க்கிறேன்னா, பெராக்சைடு முன்னிலை HBr சேர்த்து விட்டா முரண் மார்க்கோனிக்கின் விதிப்படி இது விளைவாக்கப்படும். அப்படி பாருங்க, ஒரு பகுதியை உருவாக்கிட்டோம். அடுத்த பாருங்க என்ன செய்யணும், அடுத்தது பாருங்க முதல் அல்கோஹோலை
என்ன நடுக்காவல்ல முதலற்கோள் வார மாதிரிகளே உருவாக்க வேணுமா, நடுக்காவல்ல பாருங்கள் முதலற்கோள் வார மாதிரிகளே உருவாக்க வேணும். என்ன ஓகே, பெராக்சைடு முன்னிலையில HBr பாருங்க சேர்த்துட்டோம். அப்ப எங்களுக்கு பிள்ளைகள் இதுல தரப்பட்ட ரசாயன சோதனை பொருள் பாத்தீங்கன்னு சொன்னா பெராக்சைட்ல HBr இருக்கு, அமோனியா இருக்கு, PBr3 இருக்கு, KCN இருக்கு பாருங்க, KCN. அட்கைல் புரோமைடுக்கு KCN போட்டா என்னவா வரும் பிள்ளைகள்? RCN வரும். RCNக்கு அமிலத்தை போட்டு விட்டா என்ன? கூச் வரும். கூச்சை தாழ்த்தி விட்டா என்ன? முதலற்கோள் வருமா? கூச்சை தாழ்த்தி விட்டா என்ன? முதலற்கோள் வரும். ஐடியா எடுத்துட்டோம் பிள்ளைகள், ஐடியா எடுத்துட்டோம். என்ன இங்க பாருங்க, கூச்சை தாழ்த்தி விட்டோம்டா, கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தி விட்டோம் என்ன? லிதியம் அலுமினியம் ஐதரைட், லிதியம் அலுமினியம் ஐதரைட் என்ன? உலரீதர் அமில நீராக இருக்க போது லிதியம் அலுமினியம் ஐதரைட் உலரீதர் அமில நீரா, லிதியம் அலுமினியம் ஐதரைட் உலரீதர் அமில நீரன். இங்க பாருங்க உலர் ஈதர் என்ன? உலர் ஈதர் இங்க ஈதர் தரையில அப்படின்னா ஈதர் தரையில கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு போய் பாருங்க, கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு என்ன? கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு போய் நீங்க ஈதர் பாவிக்க வேணுமா? கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு ஈதர் பாருங்க பாவிச்சா நல்ல அமில நீர் இருப்பதில்ல H3O பிளஸ் போடலாம். அமில நீர் இருப்பதில் என்ன? H3O பிளஸ் பாருங்கள் போடலாம். இப்ப இங்க வரப்போறது என்ன? CH3 என்ன? CH3 இங்க என்ன? CH3 இங்க என்ன வரப்போகுது? COOH ஆக இருக்கும். COOH ஆக இருக்கும். COOH ஆக இருக்கும். COOH சொன்னா என்ன? இங்க CN வரப்போகுது. COOH சொன்னா இதுக்கு முன்னால என்ன செய்யலாம்? CNக்கு H3O பிளஸ் போட்டு விட்டா H3O பிளஸ் தந்திருக்காங்க. H3O பிளஸ் பாருங்க தந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா என்ன? CH3 என்ன? CH3 இங்க CN ஆக இருக்க போதும். இங்க என்ன பிள்ளைகள்? CH3 ஆக இருக்க போதும். CH3 ஆக இருக்க போதும். இது என்ன? KCN போட்டீங்கன்னு சொன்னா KCN போட்டீங்கன்னு சொன்னா என்ன வரும்? ஒரு அட்கைல் புரோமைடாக இருக்கு. அட்கைல் புரோமைடு. இங்க CH3 என்ன? இதுல BR CH3 BR. இங்க என்ன? CH3 ஆக இருக்க போதும். BR என்னவாக மாறுது? KCN ஆக மாறுது. BR KCN ஆக மாறுது. ஒரே ஸ்டெப்ல என்ன செய்யலாம்? OH BR மாத்தலாம் தானே? OH BR மாத்தலாம். இவ்வளவு இடம் விட்டுருக்க தேவையில்லை, பரவாயில்லை. இவ்வளவு இடம் விட்டுருக்க தேவையில்லை. சரியா? ஓகே. OH என்ன செய்யுது பிள்ளைகள்? BR ஆக மாறுதா? OH ஆனது பிள்ளைகள் BR ஆக மாறும். என்ன செய்யறோம்? PBr3 போடுறோம். என்ன? PBr3 போடுறோம். OH BR ஆக மாத்திரம் பிள்ளைகள், OH BR ஆக மாத்திரம். BR என்ன செய்யறோம்? CN மாத்திரம். CN பூச்சா மாத்திட்டு தாழ்த்தி விட்டோம்னா முதலற்கோள் வருது பிள்ளைகள். முதலற்கோளுக்கு PCC போட்டோம்னா என்ன? முதலற்கோளுக்கு PCC போட்டோம்னா ஆல்டிஹைட் வருது. முதலற்கோளுக்கு PCC போட்டோம்னா ஆல்டிஹைட் வருது. இவரையும் சேர்த்து விட்டா என்ன? எங்களுக்கு இறுதி விளைவு வரும். அதுக்கு எந்த ஒரு சோதனை பொருளும் நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லையா? எந்த ஒரு சோதனை பொருளும் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க சோதனை பொருட்களை ஒழுங்கா பயன்படுத்துறீங்கன்னா சரி. ஏன்னா கூச்சை பாருங்க, கூச்சை நீங்க முதலற்கோளா தாழ்த்துறதுக்கு லிதியம் அலுமினியம் ஐதரைட் என்ன? அமில நீர்னு சொன்னா H3O பிளஸ் பயன்படுத்தலாம். லிதியம் அலுமினியம் ஐதரைட் அமில நீர்னு சொன்னா அப்படி பாருங்க H3O பிளஸ் ஆனது பயன்படுத்தலாமா? H3O பிளஸ் பயன்படுத்தலாம். சரி, அப்படி H3O பிளஸ் பாருங்க பயன்படுத்தலாம். இதுதான் என்ன? நீராற்றல் தான் பாருங்க தாக்கம் உண்டாக இருக்கு. நீராற்றல் பாருங்க தாக்கம் உண்டு. இது பாருங்க இது என்ன? தாக்கம் உண்டு. சரியா பிள்ளை? இது பாருங்க தாக்கம் உண்டாக இருக்கும். என்ன? தாக்கம் உண்டு. இது பாருங்க என்ன? தாக்கம் இரண்டாக இருக்குமா? தாக்கம் இரண்டாக இருக்கு. இது என்ன? தாக்கம் மூன்றாக இருக்கும். மிகை அமோனியா போடுறது தாக்கம் மூன்றாக இருக்கும். சரியா? தாக்கம் உண்டு, தாக்கம் 2, தாக்கம் 3. என்ன? இதான இப்படி கட்டமைப்பு A ஆக இருக்கும். இது கட்டமைப்பு A ஆக இருக்கும். இதென்ன? கட்டமைப்பு B ஆக இருக்கும். என்ன? கட்டமைப்பு B ஆக இருக்கும். இதென்ன கட்டமைப்பு C ஆக இருக்கும். என்ன? கட்டமைப்பு C ஆக இருக்கும். தாக்கம் 3 சொன்னா கட்டமைப்பு C. ரோமன் லக்கத்துல போட்டுக்காங்க. அடுத்த பாருங்க தாக்கம் 4 எது? தாக்கம் 4 PBr3 போடுறது தாக்கம் 4 ஆக இருக்கும். PBr3 போடுறது என்ன? தாக்கம் 4 ஆக இருக்குமா? PBr3 போடுறது என்ன? தாக்கம் 4 ஆக இருக்கும். தாக்கம் 4. இதான் பாருங்க கட்டமைப்பு D ஆக இருக்கும். கட்டமைப்பு D ஆக இருக்குமா? கட்டமைப்பு D ஆக இருக்கும். இது கட்டமைப்பு D. இது பிள்ளைகள் கட்டமைப்பு D ஆக இருக்கும். என்ன? கட்டமைப்பு D ஆக இருக்கும். இதன் பிள்ளைகள் இதுதான் தாக்கம் 5. என்ன? இது என்ன? தாக்கம் 5. சரி, பிள்ளைகள் தாக்கம் 5 ஆக இருக்கும். என்ன? தாக்கம் 5 ஆக இருக்கும். என்ன? தாக்கம் 5 ஆக இருக்கும். இது E ஆக இருக்கும். இது பிள்ளைகள் கட்டமைப்பு E ஆக இருக்குமா? கட்டமைப்பு E ஆக இருக்கும். அதனால என்ன? H3O பிளஸ் போட்டா என்ன?
H3O பிளஸ் போடுறோம். அது அவங்களே தந்திருக்கிறாங்க. என்ன பிள்ளை பாருங்க, H3O பிளஸ் அவங்களே தந்திருக்கிறாங்களா, H3O பிளஸ் சொல்லி அவங்களே தந்திருக்கிறாங்க. இதான் எஃப் என்ன, இது எஃப் இது பேரபிள் எஃப் எஃப், இது பேரபிள் எஃப். அடுத்தது தாக்கம் ஆறு என்ன, தாக்கம் ஆறு என்ன, தாக்கம் ஆறு புள்ளிங்களா, தாக்கம் ஆறு என்ன, தாக்கம் ஆறாக இருக்கும். என்ன தாக்கம் ஆறு, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் என்ன, உலர் இதர் அமில நீர், இதன் ஜி ஆக இருக்கும். இதான் பாருங்க கட்டமைப்பு ஜி ஆக இருக்கும். என்ன அவங்க பிள்ளை H3O பிளஸ் தந்திருக்காங்களா, H3O பிளஸ் அவங்க தந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் என்ன, H3O பிளஸ் போடுறேன்னு சொன்னா சி என கூச்சாக மாத்துறதுக்கு H3O பிளஸ் போடலாம். இது ஜி ஆக இருக்கும். என்ன ஜி ஆக இருக்கும். இதன் பேர் H ஆக இருக்கும். இது H ஆக இருக்குமா, H ஆக இருக்கும். இது பிசிசி என்ன, H ஆக இருக்கும். சிய போடுறோம். என்ன சிய போடுறோம், சிய போடுறோம், Hக்கு சிய போடுறோம். இதன் தாக்கம் ஏழு, இது என்ன தாக்கம் ஏழாக இருக்கும். என்ன தாக்கம் பாருங்க ஏழாக இருக்குமா, தாக்கம் ஏழாக பாருங்க இருக்கும். என்ன தாக்கம் ஏழாக இருக்கும். பிசிசி போட்டோம்னா சரி. ஏன்னா இதான் ஐ, இறுதி விளைவு பாருங்க ஐ. இறுதி விளைவு என்ன, ஒரு வகையான இமீனாக இருக்கும். என்ன இறுதி விளைவு பாருங்க ஒரு வகையான இமீனாக இருக்கும். இவ்வாறான மாற்றீடுகள் பிள்ளை நீங்க ஐடியாஸ் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். இறுதி விளைவை வச்சுக்கொண்டு பாருங்க, இறுதி விளைவை வச்சுக்கொண்டு எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்றதை வச்சுக்கொண்டு பாருங்க கண்டுபிடிக்கலாமா, எவ்வாறு இணைப்பு தாக்கம் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதோட இணைப்பு தாக்கம் நடைபெற்றிருக்க, இங்கால 3 கார்பன் கொண்ட, இது என்ன 3 கார்பன் கொண்ட ஒரு முதலமீனாக இருக்கு, முதலமீனாக இருக்கு. இது என்ன 4 கார்பன் கொண்ட அல்டிஹைட்டாக இருக்கு. அது ஒண்ணு என்ன, இதுதான் சிஹெச்ஓவாக இருக்கிற, என்ன சிஹெச்ஓவாக இருக்கிற, சிஹெச்ஓவாக இருக்கு. நடந்திருக்கு பிள்ளை, NH2ல இருக்கிற 2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்ன செஞ்சிருக்கு, அகற்றப்பட்டு இருக்குதா. NH2ல இருக்கிற 2 ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் பார்வை அகற்றப்பட்டு இருக்கு. ஓகே, இது பாருங்க பி பாட்டை பார்ப்போமா, பி பாட்டை பார்ப்போம். என்ன பி பாட்டை பார்ப்போம் பிள்ளை, பாருங்க பி பாட்டை பார்ப்போமா, பி பாட்டை பார்ப்போம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்ன நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை நீங்க போஸ்ட் பண்ணிட்டு நோட் பண்ணலாம் தானே, சரியா. பா அடுத்தது பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். இப்ப பாருங்க, பின்வரும் மாறல்கள் ஒவ்வொன்றையும் 4க்கு மேற்படாத படிமுறைகளில் நிறைவேற்றுவதற்குரிய விதத்தை காட்டுது. என்ன 4க்கு மேற்படாத படிமுறைகளில் நிறைவேற்றுவதற்குரிய விதத்தை காட்டுங்க பாருங்க சொல்றாங்க, சரியா. ஓகே, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம். எத்தாயில இருந்து பாருங்க, எத்தாயில இருந்து எத்தனை கார்பன், 4 கார்பன் கொண்ட விளைவு பெறப்படுது. கார்பன் எண்ணிக்கை எப்படியும் டபுள் ஆகி இருக்குதா, கார்பன் எண்ணிக்கை பாருங்க டபுள் ஆகி இருக்கு. என்ன கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகி இருக்கு. கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகிறது எத்தாயிண்ட தாக்கம் கொண்ட, என்ன கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகிறது எத்தாயிண்ட தாக்கம் சொன்னா என்ன செய்யலாம் பிளேன், நாங்க அல்டோலு கூடாக போகலாமா, அல்டோலு கூடாக போகலாமா. பி பாட்டா, பி பாட், பி பாட்டோட மாற்றீடு 4 படிகளுக்கு மேற்படாதவாறுன்னு சொல்றாங்க. 4 படிகளுக்கு மேற்படாதவாறு. இறுதி விளைவு என்ன, இறுதி விளைவு பாருங்க, இறுதி விளைவு என்ன பெறப்படுது, அதாவது என்ன இறுதி விளைவு பாருங்க, CH2 டபுள் பாண்ட் CH, அங்கால என்ன CH டபுள் பாண்ட் CH2. அப்ப பிள்ளை பாருங்க, நீரகற்றல் நடைபெற்றிருக்கு, நீரகற்றல் நடைபெற்றிருக்கு. அட்கீனை தயாரிக்கிறது பிள்ளை பாருங்க, அட்கீனை தயாரிக்கிறது பிள்ளைகளாக 3 வழிதான் இருக்குதா, அட்கீனை தயாரிக்கிறது பிள்ளைகளாக 3 வழிதான் இருக்கு. ஒன்னு என்ன செய்யலாம், அட்கோஹோலுக்கு நீராற்றல் செய்யலாம். அடுத்து என்ன, அட்கைலேட்டுக்கு செக்ஸ் ஆற்றல் செய்யலாம். அடுத்து என்ன பிள்ளை, மும்மை பிணைப்பை இரட்டை பிணைப்பாக மாத்தலாம், சரியா. மும்மை பிணைப்பை இரட்டை பிணைப்பாக மாத்தலாம். கார்பனிக்கு டபுள் ஆக இருக்கு, அட்கீன் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பெரும்பாலும் என்ன, எங்கட எல்டோல் ஒடுங்களுக்கு கூட தான் பாருங்க போயிருக்கலாமா, எல்டோல் ஒடுங்களுக்கு கூட போயிருப்பாங்க. கார்பனிக்கே டபுள் ஆகி இருக்கு. அப்ப எல்டோல்டுங்களுக்கு கூட போறோம்னு சொன்னா அப்படி பாருங்க, என்ன செய்வோம், HgSO4 கரைசலா, Hg2+ கரைசல், Hg2+ கரைசல் என்ன ஐதான H2SO4. இதை அவங்க பிள்ளை ரசாயன சோதனை போல் தரையில நாங்க தான் பயன்படுத்த வேணும். அப்ப என்ன CH3 C டபுள் பாண்டோ H ஆக இருக்கு. உங்களுக்கு தெரியும் எத்தாயினுக்கு மட்டும்தான் நீங்க நீரேற்றம் செய்தீங்கன்னு சொன்னா ஆல்டிஹைட் பெறப்படும். எத்தாயின் தவிர்ந்த ஏனைய அல்கைன்கள் யாவும் கீட்டோன தருமா, எத்தாயின் தவிர்ந்த ஏனைய அல்கைன்கள் யாவும் என்ன செய்யுது, கீட்டோன தரப்போகுது. அப்ப அல்லோடங்களுக்கு உட்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா அப்படி பாருங்க, இங்க CH3 ஏன்னா இங்க OH வரும், இந்த செக் கீழே போடுறேன்னா இந்த செக் கீழே போடுறேன். இது கருணாடி, என்ன கருணாடி. அப்ப CH2 C டபுள் பாண்டோ H ஆக இருக்குமே.
CH2 C டபுள் பாண்டோ H ஆக பாருங்க இருக்க போகுது. CH2 C டபுள் பாண்டோ H ஆக இருக்க போகுது. என்ன செய்யலாம்? நீரை அகற்றி விட்டா இது வருது. ஆனா இங்க என்ன செய்யணும்? அகற்றணும். இப்ப இது என்ன செய்யணும்? ஓய்ச்சா தான் மாத்தலாமே. ஓய்ச்சா மாத்தலாமா? ஓய்ச்சா மாத்தலாம். ஓய்ச்சா மாத்திரன்னு சொன்னா என்ன? NaBH4 மெத்தனால் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி என்ன? இதில் பாருங்க, லித்தியம் அலுமினியம் ஐதரைட் என்ன? லித்தியம் அலுமினியம் ஐதரைட்டா? லித்தியம் அலுமினியம் ஐதரைட் என்ன? உலரீதரா? லித்தியம் அலுமினியம் ஐதரைட் உலரீதர் என்ன? லித்தியம் அலுமினியம் ஐதரைட் உலரீதர். அமில நீர் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாமா? லித்தியம் அலுமினியம் ஐதரைட் உலரீதர். அமில நீர் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாமே. லித்தியம் அலுமினியம் ஐதரைட் உலர் ஈதர் அமில நீர் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாமா? பயன்படுத்தலாம். சரியா பிள்ளை? பார்த்தோம்டா சரி. என்ன செய்யும்? இரண்டு அல்கோஹோல் வரும். இரண்டு அல்கோஹோலையும் என்ன செய்யலாம்? நீராற்றி விட்டோம்னு சொன்னா இரண்டு அல்கோஹோலையும் நீராற்றி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன இவ்வாறான விளைவு பெறப்படும். சரியா பிள்ளை? அப்ப அல்டிஹைட் ஆனது முதல் அல்கோஹோலாக தாழ்த்தப்படும். அல்டிஹைட் ஆனது முதல் அல்கோஹோலாக தாழ்த்தப்படும். அப்ப என்ன வர போதீங்க? CH3 என்ன? CH3 CHOH CH3 CHOH CH3 CHOH இங்க என்ன? CH2 என்ன? CH2 OH ஆக இருக்கும். என்ன? CH2 OH ஆக இருக்கும். நீராற்றத்துக்கு என்ன செய்யலாம்? சரி H2SO4 வெப்பம் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி என்ன? Al2O3 வெப்பம் பாருங்கள் பயன்படுத்தலாம். ஒரு சிக்கலும் இல்லை. நீராற்றி விட்டோம்னு சொன்னா என்ன? சரி H2SO4 வெப்பம். அப்படி இல்லாட்டி என்ன? Al2O3 என்ன? Al2O3 வெப்பம் பாருங்கள் பயன்படுத்தலாமே. Al2O3 வெப்பம் பாருங்கள் பயன்படுத்தலாம். சரியா? Al2O3 வெப்பம் பயன்படுத்தலாம். ஓகே தானே பிள்ளை? விளங்குதா? என்ன இதுல கொஞ்சம் என்ன இதா போயிட்டுடா பா. அல்டோலுடங்கள் தாக்கம். அல்டோலுடங்கள் தாக்கமா? அல்டோலுடங்கள் தாக்கத்துக்கு உட்பட்ட விளைவு பாருங்க பெறப்படுது. அல்டோலுடங்கள் தாக்கத்துக்கு உட்பட்ட விளைவு பெறப்படுது. கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகிற தாக்கமா? பிள்ளைகள் பாருங்க, கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகிற தாக்கம் பிள்ளை என்ன செய்யறோம்? NaOH கரைசலை பாருங்க கொண்டு வரமே. NaOH கரைசல்னு சொன்னா எப்படி வர போகுதுங்க? CH3 OH ஆக இருக்கும். ஏன்னா OH ஆக இருக்கும், இங்க H ஆக இருக்கும். ஏன்னா இதுல CH2 C டபுள் பாண்டோ H ஆக இருக்கும். இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? முதலாவது லிதியம் அலுமினியம் ஐதரைட். அப்படியே லிதியம் அலுமினியம் ஐதரைட் என்ன? உலர் ஈதரா? உலர் ஈதர். லிதியம் அலுமினியம் ஐதரைட் உலர் ஈதர். ரெண்டாவது பிள்ளை அமில நீர் பயன்படுத்துறோமா? அமில நீர் பயன்படுத்துறோம். பிள்ளை இதுக்கு கட்டாயம் ஈதர் போடணுமா? அல்டிஹைட் அல்லது கீட்டோனு கட்டாயம் பாருங்க ஈதர் பாருங்க போடணும். ஈதர் பாருங்க. சரியா? இதுக்கு NaBH4 மெத்தனாலும் பிள்ளை பயன்படுத்தலாம். சிக்கல் இல்ல. என்ன? NaBH4 மெத்தனாலும் பயன்படுத்தலாம். இதுல என்ன வரும்? CH2 வரும். CH2 வரும். இதுல என்ன? CH2OH வரப்போ CH2OH என்ன செய்யறோம்? நீராற்றி விட்டோம்னா சரி என்ன? Al2O3 வெப்பம் Al2O3 வெப்பம் அப்படி இல்லாட்டி என்ன? சரி H2SO4 வெப்பத்தை பயன்படுத்தலாம். சரி H2SO வெப்பம் பயன்படுத்தலாம். எத்தனை படி பிள்ளைகள்? ஒரு படி, ரெண்டு படி, மூன்று படி, 4 படியாக இருக்கு. 4 ஸ்டெப்ல பாருங்க விளைவு பெறப்படுது. 4 ஸ்டெப்ல விளைவு பெறப்படுது. சரி பிள்ளைகள்? ஓகே ஓகே ஓகே. சிக்கல் இல்லை பிள்ளைகள், சிக்கல் இல்லையா? முதலாவது HgSO4 கரைசல் ஐதான H2SO4 பயன்படுத்தலாம். ரெண்டாவது என்ன? அல்டோடுங்கள். மூன்றாவது என்ன? அல்டிஹைட்டை தாழ்த்தி முதல் அல்கோஹோலா மாத்திரம். முதல் அல்கோஹோலா மாத்தி விட்டோம்னு சொன்ன பாருங்க என்ன? இந்த OHம் இந்த Hம் பாருங்க அகற்றப்படும். இந்த OHம் இந்த Hம் என்ன? அகற்றப்படும். அப்ப இது உறுதியான விளைவாக இருக்குமா? உறுதியான விளைவாக தமிழில் இருக்கு. ஏன்னு சொன்னா இப்படி நீங்க யோசிக்கலாம். இந்த OHம் இந்த Hம் அகற்றப்படும் தானே சொல்லி. ஏன்னா ஒரே கார்பன் என்ன? டபுள் பாண்ட் பாருங்க வரும். அந்த கலவையும் வரும். எங்களுக்கு தேவையான விளைவை நாங்கள் எடுத்துக்கொள்றோம் இல்லையா? தேவையான விளைவு தாங்கள் எடுத்துக்கொள்றோம். சரியா? தேவையான விளைவை நாங்கள் எடுத்துக்கொள்றோம். உங்கள் காப்பலானே OH வருது. சரி, அடுத்தது அணியில இருந்து பாருங்கள். அடுத்தது என்ன? அணியில இருந்து. சரியா? அடுத்த பாருங்கள் அணியில இருந்து என்ன செய்யறோம்? பூச்சி இருக்கிறார். 3Cl பாருங்க இணைக்கப்பட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? NH2 ஆனது மிக அதிக ஏவும் தொகுதியாக இருக்குமா? NH2 ஆனது பாருங்க, NH2 ஆனது மிக அதிக ஏவும் தொகுதி. என்ன? NH2 ஆனது மிக அதிக ஏவும் தொகுதி. Br2 போட்டீங்கன்னு சொன்னா என்ன? மூப்ரோமோ பதியீட்டுக்கு உட்பட்டு வெள்ளை நிற வீழ்படி வரும். என்ன? மூப்ரோமோ பதியீட்டுக்கு உட்பட்டு பாருங்கள் வெள்ளை நிற வீழ்படி வரும். இல்ல 3Cl பதியிடப்பட்டு இருக்கு. 3Cl பதியிடப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? Cl2 போட்டு விட்டோம். இவருக்கு பாருங்கள் Cl2 கரைசலை போட்டு விட்டா Br2 கரைசல் போட்டு விடுற மாதிரி Cl2 கரைசல் போட்டு விட்டோம்னு சொன்னா என்ன பிள்ளை? Cl2 கரைசல் போட்டு விட்டோம்னா 3Cl பிரதியிடப்பட்டு 3Cl பிரதியிடப்பட்ட பாருங்கள் வெள்ளை நிற வீழ்படிவு உருவாக்கப்படும். 3Cl பிரதியிடப்பட்ட பாருங்கள் வெள்ளை நிற வீழ்படி உருவாக்கப்படும். அடுத்து NH2 என்னவா மாத்தணும்? கூச்சாக மாத்தணும். NH2 கூச்சாக மாத்தணும். நம்ம NH2 இல்லாம செய்யறது என்ன செய்யலாம்? NH2 N2Cl ஆக மாத்துறது தான் ஒரே ஒரு வழியா. NH2 பாருங்கள் N2Cl ஆக மாத்துறது தான் ஒரே ஒரு வழியாக இருக்கும். இது Cl இதுவும் என்ன? Cl.
என்ன சொல்லுவோம் நீங்க NaNO2 என்ன NaNO2 ஐதான HCl NaNO2 ஐதான HCl சேவதொடக்கம் 5 பாகை C ஆக இருக்கும். NaNO2 ஐதான HCl சேவதொடக்கம் 5 பாகை C ஆக இருக்கும். அடுத்து இது என்ன செய்யும் பிள்ளை N2Cl ஆனது என்ன செய்யும் N2Cl ஆனது Cn ஆக மாறுமா N2Cl ஃபேமிலி Cn ஆக மாத்தலாம். Cn ஆக மாத்தினோம்டா 3 குளோரின் பதிரப்பட்ட Cl பாருங்க இருப்பாரு. 3 குளோரின் பதிரப்பட்ட Cl பாருங்க இருப்பாரு. சரியா 3 குளோரின் பதிரப்பட்ட பாருங்க Cl ஆனது இருப்பாரா Cl ஆனது இருப்பாரு. ஓகே தானே சரி. இதுல Cl இதுல என்ன Cl இதுல என்ன Cl Cl இதுக்கு நான் என்ன செய்ய போறோம் H3O பிளஸ் கரைசலை போட்டு விட்டோம்னா H3O பிளஸ் கரைசலை போட்டு விட்டோம்னா Cn என்ன செய்யும் பூச்சாக மாறுமா Cn பாருங்க பூச்சாக மாறும் Cn பூச்சாக மாறும். இதுக்கு நாங்க பயன்படுத்த போறது N2Clக்கு பதிலாக என்ன Cn வாரத்துக்கு CuCn பயன்படுத்தும். சரி இரண்டு மாற்றிடும் பாருங்க சரி 1 2 3 4 ஸ்டெப்ல பாமி செய்திருக்காம இதை தவிர வேற என்ன 4 ஸ்டெப்புக்குள்ள வேற வழி இல்லை. 4 ஸ்டெப்புக்குள்ள வேற வழி இல்லை. என்ன செய்யலாம் இந்த N2Cl நீங்க குளோரினாக மாற்றி இல்லாட்டி புரோமினாக மாற்றி கிரினாட்டை உருவாக்கி CO2 போடலாம் அப்படி இல்லாட்டி என்ன ஒரு மெத்தனல்ல போட்டா என்ன எங்களுக்கு இதுல என்ன கார்பனிக் அதிகரிக்கப்பட்ட விளைவு வரும். ஆனா ஸ்டெப்ஸ் கூடிடும் ஸ்டெப்ஸ் பாருங்க ஸ்டெப்ஸ் கூடிடும். உங்களுக்கு என்ன 4 படிகளுக்கு மேற்படாதவாறு பாருங்கள் செய்யணுமா 4 படிகளுக்கு மேற்படாதவாறு பாருங்கள் செய்யணும். சரி எப்படி ஓகே பி பார்ட் சரி. சி பார்ட் பாருங்க சி பார்ட் என்னவா சி பார்ட் ஒத்த அல்கஹோல்களை காட்டிலும் அமைன்கள் கூடிய மூல இயல்பை கொண்டிருப்பதற்குரிய காரணத்தை குறிப்பிடுங்க. என்ன ஒத்த அல்கஹோல்களை காட்டிலும் அமைன்கள் கூடிய மூல இயல்பை கொண்டிருப்பதற்குரிய காரணத்தை குறிப்பிடுன்னு சொல்றாங்க. ரிசோர்ஸ் புக்ல நேரடியாக இருக்கிறார். ரிசோர்ஸ் புக்ல பாருங்க நேரடியாக இருக்கு. அல்கஹோல் என்ன சிறிதளவு அமிலத்தன்மையுடையது என்று பாருங்க சொல்லலாம். அல்கஹோல் சோடியத்தோட தாக்கி ஐதரசன் வாயுவை தருமான அல்கஹோல் NaOH தாக்காது. முதல் அமீன்கள் பாருங்க அமீன்கள் என்ன செய்யும் மூலமாக பாருங்க தொழிற்படுமா. இது ரிசோர்ஸ் புக்ல பாருங்க ரிசோர்ஸ் புக்ல 95ஆம் பக்கத்துல பாருங்க இருக்குதா ரிசோர்ஸ் புக்ல என்ன 95ஆம் பக்கத்துல பாருங்க இருக்குது. நாங்க என்ன செய்வோம் சமநிலை எழுதி காட்டுவோம். அல்கஹோலுக்கு H+ ஏற்று ஒரு சமநிலை எழுதி காட்டுவோம். என்ன ROH2+ என்று சொல்லி சமநிலை எழுதி காட்டுவோம். முதலாமீன் H+ ஏற்று RNH3+ சொல்லி சமநிலை எழுதி காட்டுவோம். RNH3+ சமநிலைதான் கூடிய அளவு வலப்பக்கம் பாருங்க நகர்ந்திருக்குமே தனிச்சோடிய வழங்கி H+ ஏற்றுக்கொள்ற ஆற்றல் NH2 தான் பாருங்க RNH2 கூடுதலாக இருக்கும். ஆக்சிஜனை விட நைதரசனுக்கு என்ன மின்னத்தன்மை குறைவு. இப்ப தனிச்சோடிய வழங்கி H+ ஏற்றுக்கொள்ற ஆற்றல் என்ன RNH2 பாருங்க கூட. இது ரிசோர்ஸ் புக்ல நேரடியாக இருக்கு. ரிசோர்ஸ் புக்ல பாருங்க நேரடியாக இருக்குதா சரியா. நீங்க என்ன செய்யணும் ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல பாருங்க ஆர்கானிக் ரிசோர்ஸ் புக்ல 95ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா சரி நேரடியாக இருக்கு. யூனிட் 10ல பாருங்க நைதரசனை கொண்ட சேதனை சேர்வைகள்ல பாருங்க இருக்குதா நைதரசனை கொண்ட சேதனை சேர்வைகள்ல அப்படியே பாருங்க இருக்கு சரியா. டைம் ஆகுது என்ன டைம் அடா இப்ப 2:14 அப்படி பாருங்க 2:14 2:14 சரி 2:14 நாளைக்கு கிளாஸஸ் இருக்குடா என்ன பாருங்க எவ்வளவு கிளாஸஸுக்கு மத்தியில எவ்வளவு கிளாஸஸுக்கு மத்தியில என்ன இந்த விஷயத்தையும் பாருங்கள் ஒழுங்காத்தானே பிள்ளைகள் செய்யறோம். இதை நீங்க மேக்சிமம் பயன்படுத்த வேணுமாடா. நீங்க எடுக்க போற ரிசல்ட்ஸ் தானே செய்து சரியாக என்ன எக்ஸாம செய்துகள் மேக்சிமம் ரிசல்ட்ஸ் எடுத்தீங்க எங்களுக்கு உண்மையான சந்தோஷமாகத்தான் இருக்கும் சரிதானே. ஓகே இப்ப டைம் பாருங்க டைம் பாருங்க 2:14 2:14 சரியா. ஓகே மேக்சிமம் செய்வோம் ஓகே தானே பிள்ளைகள் சரி. அப்ப அடுத்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி பின்வரும் தாக்கத்தை கருதுங்க. என்ன அடுத்த கேள்வி பாருங்க என்னவாம் பின்வரும் தாக்கத்தை கருதுதான். இந்த சோடியம் மெத்தாக்சைடு போட்டிருக்காங்க. சோடியம் மெத்தாக்சைடு பாருங்க போட்டிருக்காங்களா சோடியம் மெத்தாக்சைடு என்ன சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்குள்ள என்ன செய்யறோம்னு சொன்னா ஏனைய கேள்விகளையும் பாருங்க செய்து நாங்க அப்லோட் பண்ணி விடுறோமா. யூடியூப்ல பிள்ளைகள் அப்லோட் பண்றோம் பிள்ளைகள் ஏன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட யூடியூப் சேனல்ல போய் ஷேர் பண்ணுங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிப்பு தேவைப்படுற மாணவர்களுக்கு இதை சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் பிள்ளைங்க. எதுவும் சாத்தியம் தான் எதுவும் சாத்தியம். நீங்க தந்த சப்போர்ட்டால தான் தரணும். எங்களோட வாட்ஸ்அப் சேனல் என்ன கிட்டத்தட்ட 8K பாருங்க நெருங்கிட்டு 8,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பாருங்க வந்துட்டாங்களே. என்னோட இன்ஆர்கானிக் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ செமினார் பாருங்க என்ன 18K தாண்டி போய்கொண்டிருக்கேன். 18K வியூஸ் தாண்டி போய்கொண்டிருக்கேன். நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வெரி பிக் ஹேட்ஸ் ஆஃப்.
நாங்க பண்பேல் இந்த 2026ஆம் ஆண்டு பேட்சுக்கு பண்பேல் என்ன இந்த 19ஆம் தேதி பண்பேல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தியரி பேரல் ஸ்டார்ட் பண்ண போறோம். 26 பேட்ச் பேரல் ஸ்டார்ட் பண்ண போறோம். நவம்பர் 19ஆம் தேதி சாரி அக்டோபர் 19 ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படின்னு சொன்னா அப்படின்னா அவங்களுக்கு அக்டோபர் மாதம் முழுமையாக கிளாஸஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா என்ன செய்யணும் அவங்க நவம்பர் மாதத்துக்குரிய ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணாங்கன்னு சொன்னா அக்டோபர் மாதத்துக்குரிய என்ன கிளாஸஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6 கிளாஸஸ் பேமெண்ட் அவங்க ஃப்ரீயாகவே இணைஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு. சரியா? ஓகே, நல்ல விஷயம் பிள்ளை, நல்ல விஷயம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. சரியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூவா. ஓகே ஓகே 26 பெச் ஆக்கள் 26 பெச் ஆக்கள். ஓகே, இது ஒரு புடை குளோரைடு. என்ன புடை குளோரைடு தாங்கள் புடை குளோரைடுக்கு என்ன சொல்றாங்க? புடை குளோரைடா புடை குளோரைடு. சி பார்ட் பாருங்க, சி பாட்டுக்கு சொல்லிட்டேன். சி பாட்டுக்கு சொல்லிட்டேன்னா பி பார்ட் மாற்றிட்டு செய்துட்டோம், ஏ பார்ட் மாற்றிட்டு பாருங்க செய்துட்டோம். சி பாட்டுக்கு சொல்லிட்டேன். உங்களோட ரிசோர்ஸ் புக்ல பாருங்க பாத்துட்டீங்கன்னா சரி அப்படி இருக்குடா. டி பார்ட் பாருங்க, பின்வரும் தாக்கத்தை கருத்து. புடை குளோரைடுக்கு சோடியம் மெத்தாக்சைடு பாருங்க சேர்க்கிறோம். பீஸாக கியூ வந்து போட்டுக்கலாம், பீஸாக கியூ வந்து போட்டுக்கலாம். என்ன சொல்லுவான்? இங்க உருவாகும் விளைபொருட்கள் பி கமா கியூவில் பி ஆனது ஒரு நிரம்பாத சேர்வையாகும். பி கமா கியூவின் கட்டமைப்புகளை வருங்க. இத்தாக்கத்தின் போது விளைபொருள் பி உருவாவதற்கான பொறிமுறையை எழுதுங்க. இத்தாக்கத்தின் போது விளைபொருள் பி உருவாவதற்கான பொறிமுறை எழுதுங்க. அப்படி பாருங்க என்னன்னு சொன்னா இது என்ன நடக்கும்னு சொன்னா அப்படி பாருங்க. அலசன் இணைக்கப்பட்ட கார்பனுக்கு பக்கத்து கார்பன் இருக்கிற ஐதரசன் இருக்கு தாங்கில் அலசனானது மின் எதிரானது கார்பன்ல இருந்து இலத்திரன் என்ன செய்யும்? கவரும். ஆகவே அலசன் இணைக்கப்பட்ட கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி இருக்கிற ஐதரசனானது என்ன சிறிதளவு அமிலத்தன்மையை பெறும். அலசன் இணைக்கப்பட்ட கார்பனுக்கு பக்கத்து கார்பன் இருக்கிற ஐதரசன் பாருங்க சிறிதளவு அமிலத்தன்மையை பாருங்க பெறுவார். நான் இந்த ஹைட்ரஜன்ல யாதாயினும் ஒரு ஹைட்ரஜனை பாருங்க எடுக்கலாம். இந்த CH3யும் எடுக்கலாம், இந்த CH3யும் எடுக்கலாம். என்ன எல்லாமே பேர் சர்வசமனானது. எல்லாமே பாருங்க சர்வசமன், எல்லாமே சர்வசமன். அப்ப சோடியம் மெத்தாக்சைடாக இருக்கும். என்ன சோடியம் மெத்தாக்சைடா நான் எப்படி எழுதுறேன்? CH3O Na+, சோடியம் மெத்தாக்சைடு. இது ஒரு வலிமையான மூலமாக செயற்படும். வலிமையான மூலமாக செயற்படும். இங்க நடக்க போற தாக்கம் என்ன? HX ஆற்றல் தாக்கம் நடக்கும். அடுத்து என்ன? கரநாட்ட புதையீடு தாக்கம் நடக்கும். HX ஆற்றல் தாக்கம் நடக்கும். அடுத்தது கரநாட்ட புதையீடு தாக்கம் நடக்கும். HX ஆற்றல் நடந்தா அப்படி பாருங்க என்ன வர போதீங்க? CH3 இதுல என்ன? சி இங்கேயும் என்ன? CH3 பாருங்க வரும். என்ன CH3 வரும். டபுள் பவுண்ட் என்ன? CH2 பாருங்க வருமா? CH2 வரும். இது HX ஆற்றல் நடைபெற்ற தான். HX ஆற்றல் பாருங்க என்ன சொல்றாங்க? பி ஆனது ஒரு நிரம்பாத சேர்வையாகும். பி கமா கியூவின் கட்டமைப்புகளை வரையும். இதான் பி நிரம்பாத சேர்வை பியா, நிரம்பாத சேர்வை பி. அடுத்த கியூ பார்த்தோம்னு சொன்னா என்ன பிள்ளை? இங்க கருணாடி பதியிடப்படுமா? கியூ ஆனது பாருங்க கருணாடியாக பதியிடப்படும். கியூவாக என்ன? கருணாடியானது பதியிடப்படும். சரியா? கியூவாக பாருங்கள் கருணாடியானது என்ன செய்யும்? பதியிடப்படுமா? கருணாடியாக பதியிடப்படும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? ஓ என்ன? OCH3 இருக்கும். OCH3 என்ன? கரநாட்ட பதியீட்டு தாக்கமாக இருக்கும். கரநாட்ட பதியீட்டு தாக்கம் என்ன? இது கியூவாக இருக்குமா? கியூவாக இருக்கும். என்ன இது கியூவாக இருக்கும். PQ கண்டாச்சா இருவேறுபட்ட விளைவுகள் பெறப்படுது. பீஸாக கியூவா, பீஸாக கியூ. ஒன்று என்ன பிள்ளை? HX ஆற்றல் நடக்குது. அடுத்து என்ன? கரநாட்ட பதியீட்டு தாக்கம். HX ஆற்றல் நடக்குது என்ன தாக்கம்னு சொன்னா பிள்ளை அலசன் இணைக்கப்பட்ட கார்பனுக்கு நேரடியாக இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கிற ஐதரசன் பாருங்கள் சிறிதளவு அமிலத்தன்மையை பெறுமே. அலசன் பாருங்க என்ன செய்வார்? இலத்திரனா கவர்றபடியா இந்த ஐதரசன் என்ன செய்யுது? அமிலத்தன்மையை பெறுது. பெரும்பாலும் என்ன பொறிமுறை கேட்டிருக்காங்க? என்ன கேட்டுக்கிறாங்க? இத்தாக்கத்தின் போது விளைபொருள் பி உருவாவதற்கான பொறிமுறையை எழுதுக. இத்தாக்கத்தின் போது விளைபொருள் பி உருவாவதற்கான பொறிமுறையை எழுதட்டாமா? விளைபொருள் பி உருவாவதற்கான பொறிமுறை எழுதட்டும். இப்ப கார்பனுக்கும் இடையில என்ன? இந்த கார்பனுக்கும் இரட்டை பிணைப்பு உருவாக்கப்படுது. அப்ப வேற ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா இந்த பை பிணைப்பு செய்யுடைய வேற பாருங்க இங்க வெளியில போவார். சரியா? பாப்போம் பொறிமுறையை பார்த்தோம்னு சொன்னா சரி முரட்டு வைட என்ன 4வது ஸ்ட்ரக்சரும் சரி. அதே மாதிரி என்ன 8வது எஸ்ஐயும் பாருங்க சரி. 8வது எஸ்ஐயும் சரி. என்ன அல்கோஹோலுக்கா மீனுக்கா மூலத்தன்மை கூட அந்த ஐடியாவை நீங்க ரிசோர்ஸ் புக்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே பாருங்க. CCl என்ன? CCl இங்க பாருங்க ஐதரசன் ஹைட்ரஜன் என்ன? ஹைட்ரஜன் என்ன? இங்க CH3 இங்க CH3. பாருங்க தண்ணியும் குடிக்கல தொடர்ந்து காய்ச்சி கொண்டிருக்கேன். ஓகே பாருங்க என்ன நடக்க போதீங்க? O- CH3 O- என்ன? ஒரு தனிச்சோடி இருக்கு. அப்படி பாருங்க என்ன நடக்கும்னு சொன்னா
இதை வந்து இந்த ஹைட்ரஜன் இவர் வந்து தாக்க இந்த பிணைப்பு என்ன செய்ய போகுது இங்க வந்து உடைய இந்த பிணைப்பு என்ன செய்யும் குளோரினை நோக்கி முற்றாக உடைக்கப்படும். குளோரினை நோக்கி பாருங்கள் முற்றாக உடைக்கப்படுமா குளோரினை நோக்கி முற்றாக உடைக்கப்படும் என்ன குளோரின் நோக்கி பாருங்கள் முற்றாக உடைக்கப்படும். அப்ப ஐதரசனை தாக்குறாரு என்ன சரி இதெல்லாம் அமில இயல்பப்படுற ஐதரசனை பாருங்கள் இவர் தாக்குறார் சரியா. அப்ப எங்களுக்கு வரப்போற விளைவானவர்கள் வரப்போற விளைவு பாருங்கள் இதானே பொறிமுறை வரப்போற விளைவு நாங்க அப்பதான் எழுதின விளைவு தானா CH3 என்ன இதுல பாருங்கள் சி என்ன இதுல CH3 என்ன CH3 இதுல டபுள் பவுண்ட் என்ன டபுள் பவுண்ட் இங்க என்ன CH2 சரியா CH2 இங்க என்ன வரப்போகுது எங்களுக்கு மெத்தனால் பாருங்க வருமா மெத்தனால் நான் போட்ட மாதிரி எழுதுறேன் எப்படி CH3O 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 என்ன CH3O இங்க என்ன H ஆக இருக்கு CH3OH ஆக இருக்கு CH3OH அதனால என்ன Cl மைனஸ் சொல்லியிருக்கோம். ஒரு தனிச்சோடியை காட்டுவோமா Cl- உண்மைக்கு 4 தனிச்சோடி இருக்கும் 4 தனிச்சோடி இருக்கும் ஒரு தனிச்சோடியை காட்டுவோம் Cl- ஒரு தனிச்சோடியை காட்டுவோம் சரி எப்படி ஓகே இதான் பாருங்க என்னோட பொறிமுறை இதெல்லாமே ரிசோர்ஸ் புக்ல இருக்கு ஆர்கானிக் பிளே முழுமையாக ரிசோர்ஸ் புக் ஆர்கானிக் பிளே முழுமையாக ரிசோர்ஸ் புக் என்ன இதுக்கு பாருங்க 100க்கு என்ன எங்களுக்கு ஆர்கானிக் மட்டும் கிட்டத்தட்ட 22.5 மார்க்ஸுக்கு பாருங்க வருமா ஆர்கானிக் மட்டும் 22.5 மார்க்ஸுக்கு வரும் சரியா ஆர்கானிக் மட்டும் 22.5 மார்க்ஸுக்கு பாருங்க வரப்போகும். எங்களோட ஆர்கானிக் செமினார் பாருங்க நடந்து கொண்டு இருக்கேன் ஆர்கானிக் செமினார் நடந்து கொண்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பாருங்க போட்டுட்டோம் போட்டு என்ன உங்களோட மேக்சிமம் என்ன ரிசல்ட்ஸை அதிகரிக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க நிச்சயமாக சாதிக்கலாம் பிள்ளை என்ன வடிவா படிங்க பிள்ளை வடிவா படிங்க நிச்சயமாக சாதிக்கலாம் சரி அப்படி சந்திப்போம் பிள்ளை சந்திப்போம் தேங்க்யூ பிள்ளை தேங்க்யூ வடிவா படிங்கதா என்ன செமினாரை பற்றிய கமெண்ட்ஸ்ல என்ன கருத்துக்களை பாருங்க தெரிவிங்க உங்களோட நண்பர்களுக்கும் பாருங்க இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னா சரி சரி பிள்ளை தேங்க்யூ பிள்ளை தேங்க்யூ சந்திப்போம் பிள்ளை சந்திப்போம் எதுவும் சாத்தியம் இல்லையா எதுவும் சாத்தியம் நாங்க நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போறோம் என்ன நாங்க நிச்சயமாக ஜெயிப்போமா நாங்க நிச்சயமாக ஜெயிப்போம் தேங்க்யூடா தேங்க்யூ வேற லெவல் பிளே ஏன்னா நீங்க பார்த்து மேக்சிமம் பிரயோஜனப்படுவீங்க ஏன்னா பிரயோஜனப்பட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு உங்களோட என்ன கருத்துக்களை போய் நிச்சயமாக தெரிவிங்க சரியா ஓகே எதுவும் சாத்தியம் இல்லை எதுவும் சாத்தியம் சந்திப்போம் சந்திக்குமா தேங்க்யூ